மகாமேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை பார்த்தீரையா. மகாமேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை பார்த்தீரையா. பார்த்தீரையா, என்னை சேர்த்தீரையா. பார்த்தீரையா, என்னை சேர்த்தீரையா. மகாமேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை பார்த்தீரையா. ஆடுகளின் பின்னே சென்றவரை அரசனாக நீ பார்த்தீரையா. ஆடுகளின் பின்னே சென்றவரை அரசனாக நீ பார்த்தீரையா. பார்த்தீரையா, என்னை சேர்த்தீரையா. பார்த்தீரையா, என்னை சேர்த்தீரையா. மகாமேன்மையின் சந்ததியின் மனுஷனாக என்னை பார்த்தீரையா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பெயர் ரஜிஸ் பிரபா. எங்கள் அம்மா அப்பா பேர் எங்கள் அப்பா சிலுவை மிக்கேல், ஆனால் கூப்பிடுறது திரவியம்னு கூடுவாங்க. எங்கள் அம்மா பேர் சுசீலா. நான் பிறந்த அந்த ஊருடைய பேர் திருமூல நகர், அழகுபுரத்துக்கு அருகில் இருக்குது. இந்த அழகுபுரத்தில் இருந்து தான் எங்கள் தாத்தா ஆர்சி சாமியார் கூட சண்டை போட்டுட்டு அங்கேருந்து மொத்த குடும்பமாக பெயர்ந்து வந்ததாக காலங்காலமாக கதை சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் தாத்தா வைத்தியர் காலத்திலே இந்த நாட்டாமை பண்ணுறது, பஞ்சாயத்து பண்ணுறதுனால நிறைய சாபங்கள், நிறையா யாருன்னாலும் எட்டிட்டு அடிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு கோபக்காரங்களாக வாழ்ந்தாங்க. எங்கள் அப்பா காலத்திலே நான் அப்படி தான் எங்கள் அப்பாவை பார்த்துருக்குறேன். எதுக்குனாலும் ரொம்ப சண்டை போடுவார். வீட்டில் டெய்லி சண்டை நடக்கும். அம்மாவை எதுக்கும் மதிக்கவும் மாட்டார், எந்த காரியத்துக்கும் கலந்து ஆலோசிக்க மாட்டார். அதனால் எப்போவும் சண்டை நடக்கும். அப்போ எங்கள் அம்மா நிறைய சாபம்லாம் போடும். அப்படி இருக்கவர் புகையில வியாபாரம் பார்த்தார். திண்டுக்கல்லேருந்து புகையில விலைக்கு வாங்கிட்டு வீட்டில் அதை அவிச்சு அதை கத்தையாக கட்டி அந்த மாதிரிலாம் பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு இருந்தாலும் விவசாயம் ஒரு 10 ஏக்கர் இருந்துச்சு. அந்த ஏக்கரில் என்ன தான் விவசாயம் பண்ணினாலும் வாய்க்கும் கைக்கும் பத்தாமல் தான் இருந்துச்சு. எங்கள் அப்பா நல்ல உழைப்பார், ஆனால் வருமானன்றது பெருசாக இல்லை. வீட்டில் எங்கள் அம்மா அந்த காலத்தில் 40 பவுன் போட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் பார்த்ததெல்லாம் எங்கள் அம்மா வெறும் தாலி செயின் பித்தளையில் தான் போட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையும் விற்று எடுத்து அப்படி செலவழித்து போட்டுட்டார். நாங்கள் 5 பிள்ளைகள், வருஷத்தில் ஒரு ட்ரெஸ் எடுத்து தர்றதே பெரிய பாடாக இருக்கும். அப்படியே வீட்டில் எப்போவும் எங்கள் வீட்டிலலாம் அடிக்கடி வேலைக்காரங்கெல்லாம் வாசலில் இருந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கூலியை தாங்க அப்படின்னு சொல்லி அழுத ஆட்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு வீட்டில் சொத்து இருந்துச்சு, ஆனால் வருமானம் இல்லை. நல்ல உழைச்சாலும் அவங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. எப்போ பார்த்தாலும் வீட்டில் நிறைய நாள் நான் சண்டையை தான் பார்த்துருக்குறேன். ஓட்டு வீடு தான், ஆனால் பெரிய வீடாக இருந்தாலும் வீடு ரொம்ப ஒழுகும். அதனால மழை வந்தால் வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது, ரொம்ப ஒழுகும். அதனால எங்கள் அம்மா எப்படியாவது ஒரு வீட்டை கட்டிடணும் அப்படின்னு பார்த்தா நகையெல்லாம் எங்கள் அப்பா ஈடு வைப்பார், அதை திருப்பவே மாட்டார். அப்புறம் சொத்துக்கு உரம் வாங்குறதுக்காகலாம் நிறைய நாள் லோன் எடுப்பார். இந்த கூட்டுறவு பேங்கில் லோன் எடுப்பார் எங்கள் அப்பா. ஆனால் லோனை ஒழுங்காக அடைக்கவே மாட்டார். அதனால அவன் லோன்காரன் பேங்க்லேருந்து வர்றான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணிடுவார், காலையிலே மாட்டு வண்டி கட்டிட்டு எங்கள் எல்லாரையும் ஏற்றிட்டு கூட்டிகிட்டு போயிடுவார். ஏன்னா அவன் ரொம்ப திட்டுவான், அசிங்கமாக பேசுவான். அப்படிங்கிறதுக்காக காலையிலே 6 மணிக்கே நாங்கள் எல்லோரும் கிளம்பி போயிடுவோம். அங்கே கஞ்சி காய்ச்சிட்டு அன்றைக்கி சாயந்தரம் வரைக்கும் அங்கே தோட்டத்திலே இருந்துட்டு சாயந்தரம் தான் மறுபடியும் வீட்டுக்கு வருவோம். இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நாங்கள் ஆர்சி ஃபேமிலி, ரோமன் கத்தலிக்காக இருந்தாலும் காலையிலே அங்கே ஜெபமாலை நடக்கும். அதுக்கு எங்கள் அப்பா டெய்லி சர்ச்சுக்கு போயிடுவார். ஆனால் அந்த ஒரு சுபாவம் மாறலை. அவங்க எப்போ பார்த்தாலும் யாரையும் மதிக்க மாட்டாங்க, எதுக்குன்னாலும் சண்டை போடுவாங்க. அப்படிப்பட்ட ஆளாக தான் இருந்தாங்க. அதனால ஊருக்குள்ளே 2 கட்சி ஆயிடுச்சு. அப்படி சண்டை போட்டதுனால எங்கள் குடும்பத்தில் எங்கள் அப்பா கூட பிறந்தது 5 ஆம்பளை. அதனால் அவங்க எல்லாருமே உள்ளூரில் தான் இருந்தாங்க. எல்லாருக்கும் 2 பெரிய 3 பெரிய பாக்கில் 10 பிள்ளைகள். எங்கள் வீட்டில் தான் 5 பிள்ளைகள். அப்போ எல்லாருக்கும் பெரிய அண்ணன்மாரெலாம் இருந்ததுனால எப்போவும் ஒரு ஊருக்குள்ளே சண்டை வரும். அப்படி சண்டை வந்தப்போ நான் 4th படிக்கிறப்ப ஒரு நாள் கூட்டடி அப்படின்னு சொல்லுவோம். அதில் எங்கள் அப்பா எங்கள் பெரியப்பா எல்லாரும் பெரிய சண்டை நடந்ததில் கையில் வெட்டு, காலில் குத்து, அப்படி ஒரு பெரிய சண்டை. அதில் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டோம். அப்புறம் அதுவே பெரிய பிரச்சனையாகி அந்த பிரச்சனை காலங்கள் கழிஞ்சாலும் நான் 4th படித்து 5th படிக்கிறப்ப எங்கள்
பெரியப்பாவுடைய 2 பிள்ளைங்க சேர்ந்து என்ன ஒரு ஆள் அந்த எதிரியாக ஊருக்குள்ளே நினச்ச ஒரு ஆள். அவர் ரொம்ப வசதி இல்லாதவர், சுகவீனமான மனுஷன். அந்த ஆள் திட்டுனாருன்னு சொல்லி மே 1ஆம் தேதி அந்த ஆளை அந்த 2 அண்ணன்மாரும் அடித்ததில் கொஞ்ச நேரத்தில் அந்த ஆள் இறந்து போனார். அன்னைக்கு நாங்கள் எல்லோரும் அன்றைக்கி எங்களுக்கு பருத்தி எடுக்கிறோம் தோட்டத்தில். அதனால் காலையில் எல்லோரும் அங்கே போயிட்டோம். நாங்கள் 5 பேர். எங்கள் அம்மா வந்து காலையில் புட்டை வச்சுட்டு அங்கே தோட்டத்துக்கு வர்றாங்க. நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்போது பெரியப்பா மகன் ஒருத்தன் வந்து சொல்கிறான், இப்படி இந்த ஆளை அடித்து கொன்று விட்டாங்க, அதனால் சித்தப்பா நீங்கள் யாரும் வீட்டுக்குள்ளே வராதீங்க, எல்லோரும் மலையில், எங்களுக்கு மலை உண்டு எங்கள் ஊரில், அந்த மலையில் போய் ஒழிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் மூத்த அண்ணன் பேர் கிறிஸ்டோபர், அதுக்கு முன்னாடி ஒரு அக்கா, அவள் பேர் சில்வஸ்டர் சித்ரா, அவள் இப்போ ஊழியத்தில் இருக்கிறா. 2வது அண்ணன் நிலப்பாறையில் வீடு கட்டி இருக்கிறான். 3வது ஒரு அக்கா, அவள் அழகுபுரத்தில் நிலப்பாறை ஊழியத்தோடு சேர்ந்து அப்படி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறா. அவள் பேர் சோஃபியா. அவள் கணவர் 2 வருஷத்துக்கு முந்தி இறந்து போனாங்க. அவளுக்கு 2 பிள்ளைங்க. அடுத்து ஒரு அண்ணன், 4வது ஒரு அண்ணன், அவன் பேர் டயஸு. அவனு நிலப்பாறையில் எங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறான். நான் தான் கடைசி. என் பேர் ரெஜிஸ் பிரபா. நாங்கள் 5 பேர் எங்கள் அப்பாவுக்கு. அப்படி 5 பிள்ளைகள் இருந்தாலும் ஒரு சமாதானம் இல்லாமல் இருந்துச்சு. இப்போது நான் எங்கள் அம்மா பற்றி சொல்ல போகிறேன். எங்கள் அம்மா பேர் சுசீலா. பக்கத்து ஊர் தான் எங்கள் அம்மாவுக்கு. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா காலத்தில் அவங்க நல்ல ஞாயிற்றுக்கிழமை பக்திமான். ஆர்சி சர்ச்சில் வாரம் போயிடுவாங்க. ஆனால் வீட்டில் ஒரே ஒரு பைபிள் உண்டு. ஒரு நாள் அவங்க படித்ததை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் எங்கள் அப்பா கூட ரொம்ப சண்டை போடுவாங்க. ஆனால் எங்களெல்லாம் நல்லா கவனிச்சுக்குவாங்க. எங்கள் அம்மா எங்களுக்காகவே வாழ்ந்தாங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நிறையா சேவிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டாங்க, சேவிங் பண்ண முடியலை. எங்கள் அப்பா கூட சமாதானமாக வாழ நினச்சாங்க. ஆனால் எப்போவும் நடக்கிற சண்டையில் அவங்க ரொம்ப அழுகிறத தான் நான் பார்த்துருக்குறேன். ஏன்னா அந்த கூட்டடி அப்படின்னு சொன்னேன் பாருங்கள், அந்த நாட்கள்லேருந்து எங்கள் அம்மா ரொம்ப 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 அழுது எங்கள் அம்மா வந்து ரொம்ப அழுகிற ஆளாக தான் நான் பார்த்துருக்குறேன். எப்படியாவது பிள்ளைகளை கரையாத்திடணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு நல்ல தாய் தான். ஆனால் அவங்க வந்து இயேசு கிறிஸ்து தெரியாததுனால அவங்க வாழ்க்கை இப்படியே நகர்ந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்படியேப்பட்ட குடும்பத்தில் தான் நான் 5வது மகளாக அந்த குடும்பத்தில் கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்னை பிறக்க வைத்தார். அப்போது பிறந்து கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா ஜாதகம் எழுத போனாராம். அப்போது நான் நல்லா தான் இருந்திருக்கேன். ஆனால் ஜாதகக்காரன் சொன்னாராம், இந்த பிள்ளை உனக்கு உயிரோடு இருக்காது, அதனால் 1 வருஷத்துக்கு பிறகு இந்த பிள்ளை உயிரோடு இருந்தால் வா தரவியும் அப்படின்னு சொல்லிட்டாராம். அதனால எங்கள் அப்பா வந்துட்டார். 11 மாதத்தில் எனக்கு இந்த பாலர்வாதம் அப்படிங்கிற வியாதி வந்ததில் நான் ரொம்ப நடக்கவே மாட்டேனா, ஊந்து தான் போவேனா. ஆனால் அது ஒரு ஊசி போட்டதுனால அப்படி ஆயிட்டுன்னு சொல்லி, ஆனால் ரொம்ப ஹாஸ்பிட்டலெல்லாம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ பார்த்தும் சரியாகலை. அதனால எங்கள் அம்மா நிறைய ஆர்சி கோயிலுக்கு தூக்கிட்டு போவாங்களாம். எப்படியாவது சரியாகிறணுமே மாதாவே, கடவுளே சரியாயிடணும் அப்படி தான் வேண்டுவாங்களாம். எப்படியாவது என் பிள்ளை நடந்துடணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல்லலாம் 2 வருஷம் வச்சு பார்த்ததா எங்கள் அம்மா சொல்லுவாங்க. அப்புறம் அந்த 1 வருஷத்துக்குள்ளே நான் இப்படி ஆனதுனால இந்த பிள்ளை உயிரோடு இருக்காது அப்படின்றது தான் எங்கள் அப்பாவுடைய நம்பிக்கையாக இருந்திருக்கு. ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் எனக்கு வயசு 50 ஆகுது, இன்னும் ஏசப்பா என்னை உயிரோடு வச்சுருக்காங்க. அதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 மாதம் கழித்து அப்புறம் ஹாஸ்பிட்டல்லாம் நிறைய பார்த்தெடுத்து கர்த்தருடைய கிருபையில் ஓரளவு நடக்க ஆரம்பித்தேன். அதனால எங்கள் அம்மா சின்ன பிள்ளையில் நான் எழும்பி நடக்கிறேன், இப்படி நொண்டி தான் நடப்பேன். ஆனால் எங்கள் அம்மா அதை குறித்து வருத்தமே பட மாட்டாங்க. எல்லாரையும் போல் என்னையும் வளர்த்தாங்க. எல்லாரையும் போல் நானும் தண்ணி குடம்லாம் எடுப்பேன். சின்ன பிள்ளையிலேருந்து எல்லா வேலையும் எங்கள் அம்மா என்ன வாங்குவாங்க. கேட்டால் எல்லாரையும் போல் நீ வாழணும், எல்லாரையும் போல் இந்த உலகத்தில் நீ ஒரு மனுஷியாக வாழணும் அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா ரொம்ப 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 பாரப்படுவாங்க. ரொம்ப கண்ணீரோடு, உண்மையாகவே அவங்க மாதா கோயிலுக்கு தான் போனாலும் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவாங்க. இந்த பிள்ளை எப்படியா வாழ வச்சிடணும் அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப கரிசனை இருந்து, அதில் மாற்றமே இல்லை. என்னை எப்படியாவது படிக்க வச்சு பெரிய ஆளாக ஆக்கிடணும் அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையில் ஆர்சி மேனேஜ்மெண்ட்டில் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் இருந்து அங்கே எல்லாமே ஃப்ரீ தான் அப்படின்னாலும் சத்துணவு வந்த தொடக்கம். அப்போ நாங்கள் எங்களுக்கு கொஞ்சம் வசதி, அந்த 10 ஏக்கர் இருந்துன்ற திமிரில் சத்துணவுலாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டில் அவ்வளோவெல்லாம் ரொம்ப வசதியாலாம் இருந்துச்சு அப்படி சொல்ல முடியாது. ஆனால் ட்ரெஸ்ஸு வருஷத்தில் ஒரு தடவை தான் ட்ரெஸ் எடுத்து தருவாங்க. இந்த ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் நான் ரொம்ப ஏங்கியிருக்கேன். இந்த புக்கெல்லாம் வாங்கி தர்றதுக்கு எல்லாமே அப்போ விலைக்கு தான் வாங்கணும். புக்கு, நோட்டு, பென்சில், ரப்பர் எல்லாமே விலைக்கு தான் வாங்கணும். அப்போது அந்த ஸ்கூலில் நிறைய நாள் என்னை வெளியே விட்டுருக்காங்க. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைமாக யூனிஃபார்ம் கொண்டு வந்தா ஸ்கூலில். அப்போ எனக்கு நீ யூனிஃபார்மே எடுத்து தரல. அதனால நான் எங்கள் அண்ணன் அக்காவுக்கு யூனிஃபார்ம் தான் போட்டுட்டு அந்த சில நாள் அந்த அழுக்கோடு நான் போயிருக்கிறேன். அதனால் நான் அடி வாங்கியிருக்கிறேன். ஆனால் அதை பற்றியெல்லாம் அவங்களுக்கு வருமானம் இல்லை, அதனால் எனக்கு ட்ரெஸ் எடுத்து தரல. அப்புறம் இந்த வருமானம்
வறுமைங்கிறது மாறவே இல்லை. எவ்வளோதான் வசதிகள்னு நாங்கள் ஊருக்குள்ளே சொல்லிக்கிட்டாலும் இந்த வறுமைன்றது மாறவே இல்லை. வீட்டுக்குள்ளே பிரச்சனைன்றது மாறவே இல்லை. ஏன்னா இயேசு தருகிறான்றது தெரியவே இல்லை. இப்படியே நாட்கள் கடந்துக்கிட்டே போந்துச்சு. அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போது ஒரு நாள் வந்து சண்டே கிளாஸ் உண்டு. சாயந்தரம் சண்டே கிளாஸ் அந்த ஆர்சி சர்ச்சில் சிஸ்டர்ஸ் வந்து நடத்துவாங்க. அப்போது ஒரு நாள் அந்த சிஸ்டர் நாங்கள் ஒரு 9 பிள்ளைகள், எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்குது, 9 பிள்ளைகள் அந்த சண்டே கிளாஸில் ஈவினிங் ஒரு 4:30 5:30 நடக்கும். அப்போது அந்த சிஸ்டர் அவ பேர் ஜோதி, அவ ஒரு நாள் வந்து சொல்கிறாவ இயேசுவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இயேசுவை பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஆர்சி கோயிலுக்குள்ளே சாமியார் பூசை வைப்பார். அப்போ அங்கே நிறைய சிலையெல்லாம் இருக்கும். மாதா சிலை, சூசைப்பர் சிலை, அப்படி நிறைய இருக்கும். ஏசப்பா அது அந்த பாடுபட்ட அந்த சிலையெல்லாம் இருக்கும். அப்போது நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும், இயேசுவே வரும், இயேசுவே வரும், இயேசுவே வரும்னு நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி ரொம்ப நேரம் அப்படி சொல்லிக்கிட்டே இருந்தேன். கண்ணு தட்டி முழிக்காமல் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இயேசு வந்துடுவார். இப்படி எங்களுக்கு சொல்லி தந்தா. அப்போது நான் நினைக்கிறேன், அப்போ உண்மையாக தான் இயேசு வந்துடுவார் போல். அப்போ அப்படி சொல்லிக்கிட்டே இருப்போம். சொல்லி தந்தது அப்போ சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கேன். இந்த கோயிலுக்குள்ளே சாயந்தரம் எங்களுக்கு பூசை நடக்கு. சாமியார் இருக்கிறாரு. இந்த பக்கம் ஒரு பெரிய இயேசு பாடுபட்ட சிலுவை உண்டு. அப்புறம் இந்த பக்கம் சூசைப்பர் சிலை, அந்த பக்கம் மாதா சிலை, இப்படியெல்லாம் அந்த ஆலயத்துக்குள்ளே இருக்குது. அப்போ நான் சின்ன பிள்ளைய அதில் உட்காந்துட்டு இயேசுவே வாரு, இயேசுவே வாரு, இயேசுவே வாருன்னு கண்ணு தட்டி முழிக்காமல் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பூசை ஒரு 3/4 மணி நேரம் தான் நடக்கும். ஆனால் அதில் நான் ரொம்ப நேரம் இயேசுவே வாரும் வாரும் வாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். திடீர்னு பார்த்தா அதாவது சாமியார் உள்ளே வர்றதுக்கு ஒரு வாசல் இருக்கும், வெளியே போகிறதுக்கு இன்னொரு வாசல் இருக்கும். எல்லா ஆர்சி சர்ச்சிலையும் அப்படி தான் இருக்கும். அப்போ சாமியார் உள்ளே வர அந்த வாசலில் அது நேர் மேலே ஏசப்பா வந்து அந்த ரெட் கலரில் உடுப்பு மாதிரி மேலே ஒரு வெள்ளை கலர் ஷால் போட்டு அப்படி அந்த ஒரு நொடி பொழுது தான் ஏசப்பா பார்க்குறேன். ஏசப்பா அப்படின்ட்டு நான் அப்படி பார்த்துட்டு சிரிச்சுட்டு கண்ணை தட்டி முழிச்சோன்னு காணலை. ஐயே ஏசப்பா போயிட்டாங்களா அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு இயேசுவே போயிட்டீங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்த வாசல் நேர் மேலே ப்ளூ கலரில் நீல கலர் அங்கியும் வெள்ளை கலர் ஷால் போட்டு இயேசுவை மறுபடியும் பார்க்குறேன். ஏசப்பா அப்படின்னு சொன்னால் அந்த ஒரு நொடி பொழுது தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த 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 இது கனவு மாதிரி அது அப்படி மறைஞ்சிட்டு, ஏன்னா நான் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது சாமியார் மறைஞ்சிட்டார், அந்த சிலையெல்லாம் மறைஞ்சிட்டு, அந்த பின்னாடி இருக்க சுவர்லெல்லாம் நிறைய கலர் அடிச்சிருக்கும், எல்லாம் மறைஞ்சி வெளுன்னு இருக்குது அந்த சுவர். அப்போ தான் நான் ஏசப்பாவை இப்படி பார்க்குறேன். அது நான் சின்ன பிள்ளையில பார்த்துருந்தேன். அப்படி பார்த்து காலங்கள் அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது எங்கள் வீட்டில் அந்த ஒரு கேஸில் எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக வேண்டிய நிர்பந்தமான நிலைமை வந்துருச்சு. அப்போது எங்கள் அம்மா ரொம்ப அழுதாலும் அப்போது எங்கள் அப்பா வந்து 3 மாதம் ஜெயிலில் இருந்தார். அப்போ மே மாதம் 1ஆம் தேதி மலையில் ஒழிச்சு கிடக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் 30ஆம் தேதி இனி ஜூன் மாதம் வரப்போது பிள்ளைகளை பல இடத்துலலாம் சேர்க்கணும், அதனால் சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் எங்கள் குடும்பத்தில் இருந்த பெரிய ஆட்கள் எல்லாம் எங்கள் அப்பா தான் பிரதி. எல்லாருமா கோர்ட்டில் போய் சரண்டர் ஆகுறாங்க. ஆனால் சரண்டர் ஆனால் கேஸ் எங்கள் பக்கம் தோற்று போயிடுச்சு. அதனால எங்கள் அப்பாவை ஜெயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ ஜெயிலுக்கு போயிட்டார் அப்படின்றத எங்கள் அம்மாவில் தாங்கிக்கவே முடியலை. ஏன்னா எங்கள் அம்மா வந்து அவைகளுக்கு விவசாயம் பண்ண தெரியாது, நிர்வாகம் பண்ண தெரியாது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் 400 ஆடு இருந்துச்சு. அதை மேய்க்கிறதுக்கு வேலைக்காரன் இருந்தான், குடும்பத்தோடு இருந்தான், எல்லாமே இருந்துச்சு. ஆனால் வருமானன்றது தான் எட்டாத கனியாக இருந்துச்சு. அப்போது ஆடெல்லாம் விற்றெடுத்து அந்த கேஸுக்காக பார்த்தோம். ஆனால் 3 மாதம் எங்கள் அப்பா உள்ளே இருக்கிறப்ப எங்கள் அம்மா அழுது இப்படி இந்த நேரத்தில் எங்கள் ஊரில் ஆர்சி கோயிலில் திருவிழா வருது. அப்போ நான் புது நன்மை அப்படின்னு சொல்லுவோம், திருவிருந்து புது நன்மைன்னு சொல்லுவோம். அப்போ அந்த புது நன்மைக்காக நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன். 10 நாளும் அந்த திருவிழாவில் படிக்கணும். 10ஆவது நாள் புது நன்மை கொடுப்பார் சாமியார். அதுக்கு பெரிய பெரிய சாமியார்லாம் கூப்பிடுவாங்க. அப்போ நான் 9ஆவது திருவிழாவில் நான் அன்றைக்கி அந்த பாவ சங்கீர்த்தனம்னு சொல்லுவோம், அதை தடவையாக சாமியார்கிட்ட பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறேன். நாளைக்கு எங்கள் அப்பா எப்படியாவது வந்துடுவார் அப்படின்னு நம்பிக்கையில் நான் இருக்கேன். அப்போ எங்கள் அப்பா ஜெயிலில் எல்லாம் இருந்தார். அப்போ அங்கே வந்து எஸ்டி நோவா அப்படிங்கிற தேவ மனிதர் மூலம் அங்கே பைபிளெல்லாம் கொண்டு கொடுத்து அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது. அப்போ எங்கள் அப்பாவுக்கும் பைபிள் கொடுத்து நீங்கள் வந்து செய்த பாவம், இப்போ எங்கள் அப்பா சொல்கிறாங்களாம், இல்லை நான் வந்து அடிக்கலை, நான் அடித்து இருந்தாலும் சாவலை, நாமளாம் ஒன்றுமே செய்யலை. இல்லைங்கய்யா, நீங்கள் முன்னாடி செய்த பாவங்களுக்கு கூட தண்டனையாக இப்போ நீங்கள் ஜெயிலில் இருக்கலாம், அதனால் ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்கணும், இந்த பைபிளை வாசிங்க, கண்டிப்பாக நீங்கள் ஏசப்பா உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார் அப்படின்னு அந்த ஐயா வந்து எஸ்டி நோவா ஐயா சுவிசேஷம் சொன்னதில் எங்கள் அப்பாவுக்கு எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஆசை தான்
தான் பைபிளை வாங்கி வச்சுட்டு தடவையாக பைபிளை வாசிக்கிறாங்க. அப்போ வாசிக்கும்போது அதில் நிறையா ஆமாம் நம்ம செய்த தப்பெல்லாம் இதில் எழுதியிருக்கே, ஆமாம் நம்ம உண்மையிலே பாவி தான் அப்படிங்கிறத எங்கள் அப்பா அங்கே வச்சு தான் உணர்ந்து அழுது ஜோம் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் அவைகளுக்கு ஒரு எண்ணம் என்னென்னா, எங்கள் ஊர் ஆர்சி கோயிலில் வந்து ஜார் ஜார் கோயில்னு சொல்லுவோம். அப்போ எதுக்குனாலுமே அந்த ஜோமாலை சொல்லும் போதெல்லாம் ஜார் ஜாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் அப்படி தான் சொல்லி ஜோமாலை சொல்லுவாங்க. அப்போ எங்கள் அப்பா சொன்னால், ஜார் ஜாரே நீ இருக்கிறது உண்மைனா பைபிள் கையில் இருந்தாலும் அவங்க மனசு முள்ளும் ஜார் ஜார் தான். அதனால் ஜார் ஜாரே நீங்கள் இருக்கிறது உண்மைனா நான் 10ஆம் திருவிழாவுக்கு எப்படியாவது போயிடணும், என் பிள்ளைக்கு நான் புது நன்மை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிவிட்டு அன்றைக்கி படுத்துட்டாராம். ஆனால் அடுத்த நாள் அவருக்கு ஜாமீன் கிடைக்கலன்னு உடனே எங்கள் அப்பா உண்மையிலே ஜார் ஜார் இல்லை, இந்த பைபிளில் சொல்கிற இயேசு தான் உண்மையான தெய்வம் போல், நம்ம தான் தப்பாக கும்பிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதனால் ரொம்ப ஒன்றும் மாறலை. அந்த பைபிளை அங்கே இருந்த நாட்களில் பைபிள் நல்லா வாசித்துருக்காங்க. அப்புறம் 3 மாதத்தில் ஒரு வழியாக வெளியே வந்துட்டாங்க. ஆனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே எங்கள் அம்மாவுக்கு எங்கள் மூத்த பெரியப்பாவுடைய மகளை மயிலாடியில் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்து அவங்க வந்து சிஎஸ்ஐ. அதனால் எங்கள் அம்மா வந்து நிறைய ஜோசியக்காரங்க ஜாதகாட்டெல்லாம் எல்லாருடைய எனக்கெல்லாம் அந்த ஓலைச்சுவடியில் ஜாதகம் எழுதியிருந்து அதெல்லாம் நான் கைப்பட நான் தான் எரித்தேன். அதெல்லாம் இருந்துச்சு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் உண்டு ஜாதகம். அப்போ எங்கள் அம்மா ஜாதகக்காரன்ட்ட கொண்டு போயிருக்கான். அவன் சொல்லியிருக்கான் அதெல்லாம் விடுதலே வராது, வெளியெல்லாம் வரமாட்டார் அப்படின்னு சொன்னால் ஜாதகக்காரன் ஜோசியக்காரன் கைரேகாரன் ஒருத்தனை விடுறதில்ல. கிளி ஜோசியக்காரனை முதற்கொண்டு பார்த்தாச்சு, எல்லாத்துலேயும் தோல்வி, எதுவுமே நடக்கலை, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. 10ஆம் திருவிழாவும் முடிஞ்சிருச்சு, வெளியே வரல அப்படின்னா எங்கள் அம்மாவால் ஜீரணிச்சு கொள்ள முடியாமல் எப்போவும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா உள்ளே போயிருக்கிறவர் வெளியே வரல, பிள்ளைகளை எப்படி படிக்க வைப்போன்னு தெரியலை. எங்கள் அண்ணன் 11 மூத்த அண்ணன் 11 படிக்கிறான். அப்போது அவனுக்கு அதுக்கு மேலே அவனை படிக்க வைக்க முடியாதுன்ற ஒரு நிலைமை. அப்போ அவன் படிக்காமல் போயிடுவானோ அப்படின்னு எங்கள் அப்பா ஒரு பயத்தில் எங்கள் ஊரில் இருந்தேன்னு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு, சார் உங்கள் பையனும் என் பையனும் எப்படியாவது பாலிடெக்னிக் சேர்த்து விட்ருங்க சார், அதுக்கு எப்படியாவது நான் வெளியே வந்து காசு தாரேன் சார் சொல்லி எங்கள் அண்ணனை பாலிடெக்னிக் கோயில்பட்டியில் கொண்டு சேர்த்துருந்து. எங்கள் மூத்தக்கா அப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தா, கோலிகிராஸ் நாகர்கோவில் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறா. இப்போது எங்கள் அக்கா அங்கே போய் வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மூலமாக அவள் ரட்சிக்கப்பட்டுட்டா. அங்கே நல்ல ஜோம் பண்ணுவாள். ஆனால் எங்கள் யாருக்குமே தெரியாது, அவள் எதையுமே எங்கிட்ட சொன்னதே இல்லை. அப்போ இந்த 3 மாதத்துக்குள்ளே எங்கள் அப்பா இனி ஜார் ஜாரை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை, இயேசுவை தான் கும்பிடணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் இப்போ எங்கள் 2வது அக்கா 10ஆம் கிளாஸ் படிக்கிறா. அப்போது இயேசுவே நீங்கள் இருக்கிறது உண்மைனா நான் செய்ததெல்லாம் பாவம்தான், மன்னிச்சுக்கிடுங்க, என் பிள்ளை நல்லா படிப்பா, அவள் எப்படியாவது ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா அழுதாராம். அவர் சொன்ன சாட்சி. அப்படி அழுது ரொம்ப ஜோம் பண்ணியிருக்கார். அப்போது அவளுக்கு ஞான தகப்பன்னு சொல்லுவோம் ஆர்சியில். அப்போ அவளுக்கு ஞான தகப்பன் வந்து ஒரு இந்த ஸ்கூலோட ஹெச்எம்மாக இருந்தார், ஒரு ஹை செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம்மாக இருந்தார். ராசையா சித்தப்பான்னு சொல்லுவோம். அவர் எங்களுக்கு சொந்தம்தான். ஆனால் அவர் ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுவார்லாம் சொல்ல முடியாது. ஆனால் எங்கள் அக்காளுக்காக டியூஷன் எடுத்தார். அப்படி அவள் கொஞ்சம் நல்லா படித்தா. அவருடைய கண்ணீர் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். அவள் ஸ்கூல் ஃபஸ்ட்டாக வந்தாள். அப்போது அவர் ஜெயிலில் இருக்கார். அவருக்கு ஒரே சந்தோஷம், நான் ஏசப்பாட்ட ஜோம் பண்ணேன், ஏசப்பா என் பிள்ளைய ஸ்கூல் ஃபஸ்ட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் எங்கள் அப்பா 3 மாதத்தில் விடுதலையாகி ஜாமீனில் வந்துட்டாங்க. ஆனால் இந்த இடைவெளி நாட்களுக்குள்ளே இந்த கௌரி அப்படின்றதான எங்கள் பெரியப்பா மகா எங்கள் அம்மாட்ட சொல்கிறா, இந்த 5 கிராமத்தில் ஜெபமே ஜெயம்னி ஒரு ஜெப வீடு இருக்குது சித்தி, அங்கே போனால் அவர் ஒரு தீர்க்கதரிசி, அதனால் இந்த பிரச்சனைக்கு என்னதாவது ஒரு தீர்வு இருக்கும், நீங்கள் வாங்க, நீங்கள் ஜாதகம் பார்த்தாச்சு, ஜோசியம் பார்த்தாச்சு, எதுவுமே நடக்கலை, ஒருத்தனும் நல்லதாக ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டேங்கிறான், அதனால் நீங்கள் வாங்க சித்தின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்கிறா. அப்போது அந்த மெர்கண்டைல் பேங்குக்கு எதிர்த்தால தான் இருக்கிற 5 கிராமத்தில். அப்போ அந்த ஜெபமே ஜெயம் வீடு வந்து சின்னதாக வீட்டில் கீழே மளிகை கடையோட அந்த ஊழியக்காரர்கிட்ட ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அது 1993 இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை அதுக்கு முன்னாடியே. நான் 6th படித்தேன். அப்போது அந்த ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்டிருக்காங்க, இப்படி எங்கள் வீட்டுக்காரர் ஜெயிலுக்கு போயிட்டார், அவர் எப்போ வருவார், அதுக்கு நான் என்ன செய்யணும், பரிகாரம் செய்யணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நாங்கள் ஜாதகாரண்டெல்லாம் பார்த்தோம், ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு. உடனே அவர் சொன்னாராம், இல்லைக்கா உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், நீங்கள் இந்த கேஸ் வந்து 10
10 வருஷம் இந்த கேஸ் நடக்கும். உடனடியாக முடியாது. கேஸு அவ்வளோ நாள் நீடிச்சாதான் உங்களுக்கு விடுதலை வரும். அதனால அதுக்கு நிறைய செலவு வரும். அது எல்லாம் நீங்கள் இயேசுவை நம்புங்க, பைபிள் வாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்போ அவர் சொல்லி விட்டதெல்லாம், ஏன்னா எங்கள் பெரியப்பா வீட்டில் 2 பையன் ஜெயிலில், அடுத்த பெரியப்பா வீட்டில் 2 பையன் ஜெயிலில், எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா முதல் பிரதி. அதனால எங்கள் அப்பா வெளியே விட மாட்டான். அந்த கேஸில் அவர் கண்டிப்பாக மாட்டி இனி அவருக்கு ஆயுள் தண்டனை தான் கிடைக்கும். அப்படி தான் கோர்ட்டில் சொல்லியிருந்தான். எங்கள் அப்பாவுக்கு தான் ஆயுள் தண்டனை 14 வருஷம் அப்படி எழுதியிருந்து. அப்போது இதிலேருந்து கண்டிப்பாக 10 வருஷம் இந்த கேஸ் நடக்கணுங்க. அப்போ தான் ஏசப்பா சொல்கிறார் உங்களுக்கு விடுதலை ஆயிரும். ஆனால் நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும், ஏசப்பாட்ட தான் ஜெபம் பண்ணணும், ஆல் நைட் ப்ரேயர் பண்ணணும், உபவாச ஜெபம் பண்ணணும் அப்படியெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அந்த காலத்தில் உபவாச ஜெபம் பண்ணால் என்னென்னு தெரியாது, ஆல் நைட் ப்ரேயர்னா என்னென்னு தெரியாது. ஆனால் தாமஸ் பெரியப்பா, அது எங்கள் அப்பாவுடைய சீனியர், அவர் வீட்டில் ஒரு அண்ணி மட்டும் சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து வந்ததுனால அவங்களுக்கு தெரியும். இன்னொரு அண்ணி நாங்கள் அப்போ நான் 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதெல்லாம் என் கால் இப்படி நான் நொண்டி நொண்டி நடக்கிறதுனால அழகப்பபுரம் எம்எஃப்எக்ஸ் ராஜன் அப்படின்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார். உண்மையிலே அவர் ரொம்ப நல்ல ஊழியக்காரர். அவர் காலத்தில் நாங்கள்லாம் போவோம். எதுக்காக எங்கள் அப்பா என்னை கூட்டிகிட்டு போவார்னா, எப்படியாவது யாராவது ஜெபம் பண்ணி கால் சரியாக இராதா அப்படின்னு ஒரு ஆசையில் தான் கூட்டிகிட்டு போவார். இயேசுவை நம்பியெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை, அப்படி ஒரு ஆசையில் கூட்டிகிட்டு போவார். அப்போ அங்கே போய் ஜெபம் பண்ணுறோம். அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்த நாட்களில் அங்கே இந்த பெரியப்பாவுடைய மருமகள் ஒரு ஆள் அபிஷேகம் பெற்றுட்டாங்க. இப்போ எங்கள் அக்காவும் அபிஷேகம் பெற்றுருக்கா. இப்போ ஆல் நைட் ப்ரேயர்லாம் நடக்கும். எங்கள் பெரியப்பா வீட்டில் பெரிய வீடு, அதனால நைட்டு ஆல் நைட் ப்ரேயர். அப்போ எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம். அப்போம்லாம் கருத்தாக ஜெபம் பண்ணணும்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் தேவை, வேறு வழி இல்லை. ஏன்னா எங்கள் அப்பா ஜெயிலில் இருக்கார், அந்த பெரியப்பா வீட்லேயும் பிள்ளைகள்லாம் ஜெயிலில் இருக்குங்கிறதுனால வேறு வழி இல்லாமல் ஜெபம் நடக்குது. உபாச ஜெபம் அப்படியெல்லாம் போட்டு ஜெபம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அப்பா 3 மாதத்தில் வெளியே வந்துட்டாங்க. வந்த பிறகு அதுக்காக 2 வயலை விற்று அந்த கொஞ்சம் கடத்தை அடைச்சார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சொத்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் காலங்களாச்சு. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அப்போது எங்கள் அக்கா அப்போ தான் பைபிள் கதையெல்லாம் சொல்லுவாள். ஆபிரகாம் கதை, ஈசாக்கு கதை, யாக்கோபு கதைன்னு அவள் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அந்த கதையெல்லாம் சொல்லுவாள். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பழைய பைபிள் உண்டு, ஆர்சி பைபிள். அது படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அப்போது அவள் சொன்ன கதையெல்லாம் இந்த பைபிளில் படிக்கணும், ஏன்னா நான் நல்ல புக் ரீட் பண்ணுவேன். அதுக்காக இந்த பைபிளெல்லாம் வாசித்திருக்கேன். மனம் திரும்பினேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அந்த கதையை வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பைபிள் படிப்பேன். அப்புறம் 12ஆம் கிளாஸு அழகப்பபுரத்துலேருந்து சென்ட் ஆண்டனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். 10ஆம் கிளாஸு நாங்கள் வடக்கு மடம்னு சொல்லுவோம், வளனார் ஹை ஸ்கூலில், கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலில் படித்தேன். அப்போது 12th படிக்கிறப்ப அந்த எம்எஃப்எக்ஸ் ராஜன் ஊழியக்காரர் வீட்டுக்கு நாங்கள் அடிக்கடி ஜெபம் பண்ண போவோம். வெள்ளிக்கிழமை தோறும் ஜெபம் நடக்கும், அங்கே நாங்கள் போகிறோம். அப்போது அவர் எப்படியாவது பாஸ் ஆகிடணும். நான் ஓரளவு நல்லா படிப்பேன், ஆனாலும் நல்ல மார்க்கில் படித்து பாஸ் ஆகணும்னு நம்பிக்கைலாம் இல்லை. அதனால் ஒரு கடைசி அந்த எக்ஸாம் நேரம், 12th எக்ஸாம் நேரம் நான் ஜெபம் பண்ண போகிறேன். அவர்கிட்ட தனியாக நானும் என்னுடைய ஃப்ரெண்டுமா ஜெபம் பண்ண போகிறோம். எப்படியாவது பாஸ் ஆகிடணும், ஏன்னா எனக்கு கெமிஸ்ட்ரி வரவே வராது, அதனால மேத்ஸும் அவ்வளோவா வராது. 10th நான் 357 மார்க் வாங்கியிருந்தேன். 12th எப்படியாவது பாஸ் ஆகிடணும் அப்படின்னு சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தேன் நான். அப்போது அவர்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு, அவர் எப்படியாவது நீ பாஸ் ஆகிடுவோம்மா அப்படி நல்ல வார்த்தை சொல்லி விசுவாசத்தில் சொல்லி அனுப்புகிறார். சரி, எப்படியோ ஊழியக்கார் சொல்லிட்டார், அதனால நம்ம பாஸ் ஆகிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டுட்டு எப்படியோ படித்து கர்த்தருடைய கிருபையில் 708 மார்க் 12th பாஸ் ஆகிட்டேன். ஆனால் நான் எங்கள் ஊரில் நிலப்பாறையில் இருந்த அந்த ஜார்ஜார் தொடக்கப்பள்ளியில் நான் 5th படிக்கும்போது ஒரு நாள் ஒரு பையன் நான் நொண்டி நடக்கிறத பார்த்து நொண்டின்னு திட்டான். உடனே நான் ஓன்னு அழுதுட்டு அந்த சிஸ்டர் ஹெச்எம்கிட்ட போய் அவன் என்னை நொண்டின்னு திட்டான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அவனை போட்டு அடின்னு அடித்தாங்க. அப்போல்லாம் எனக்கு அப்படி சொல்லியிருக்கக்கூடாதுன்றதெல்லாம் தெரியலை. ஆனால் என்னை யாராவது அப்படி சொன்ன உடனே எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆனால் எங்கள் வீட்டில் எல்லாருமே நல்ல ஸ்போர்ட்ஸில் இருந்தாங்க. எங்கள் வீட்டிலே இந்த லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்க்கெல்லாம் அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவேன் எங்கள் அண்ணன். அப்படியே கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனால என்னமோ நானும் நல்லா விளையாடுவேன். அப்போ நான் 7th படிக்கும்போது ஹை ஸ்கூலுக்கு போகிறேன். அதுவும் இந்த கேர்ள்ஸ் ஹை ஸ்கூலு.
அப்போ அங்கே ஒரு டீச்சர், அவங்க வந்து தையல் டீச்சர், அவங்க ஒரு நாள் அந்த பிடி டீச்சர்கிட்ட சொன்னாங்க, பிரபா மானு மாதிரி ஓடுறா, நீங்கள் எப்படியாவது அவளையும் கூட்டி சேர்த்துக்கிடுங்க டீச்சர் அப்படின்னு சொல்கிறத நான் காது பட கேட்குறேன். ஓ அப்போ நம்ம நல்லா ஓடுவோமா அப்படின்னு அன்னைக்கு தான் நான் நினைக்கிறேன். நம்ம விளையாடுறத இந்த டீச்சர் நல்லா பார்த்துருக்காங்க. அதுலேருந்து அவங்க என்ன நல்லா சேர்த்துக்கிட்டாங்க. அப்புறம் நான் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ஷார்ட் புட், இந்த ஜாவ்லின் த்ரோவிலலாம் நான் நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருக்கேன். அப்போ வருஷம் சோனலுக்கு நாகர்கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எத்தனை பேர் வந்தாலும் அதில் 4 பேர் 5 பேர் சர்டிஃபிகேட் வாங்கினா நானும் அதில் ஒரு ஆளாக சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ஃபஸ்ட்டு வாங்கினதா ஞாபகம் இல்லை, ஆனால் செகண்டு, தேர்டு அப்படி சோனலில் சர்டிஃபிகேட்டோட ப்ரைஸோடு நான் வந்திருக்கேன். வருஷம் இப்படி ஒருவேளை நான் வந்து ரொம்ப இப்படி நொண்டி நொண்டி நடக்கிறனால எனக்கு ப்ரைஸ் தராமல் போயிட்டாங்களோ அப்படின்னு நான் அழுவேனோ என்னமோ. நான் அப்படி சின்ன பிள்ளையில் நிறைய நாள் அழுதுருக்கேன். நான் அப்போவே கோயிலுக்கு போகும்போதில் ஜார்ஜரே நான் வந்து நொண்டி நடக்கிறதுக்கு யார் காரணம், நான் காரணமா? இல்லை எங்கள் அம்மா அப்பாலாம் செய்த பாவம்தான் காரணம், சாபந்தான் காரணம். இவங்கெல்லாம் இப்படியெல்லாம் என்னை வளர்த்து விட்டுட்டு நான் தான் கஷ்டப்படுறேன் அப்படியெல்லாம் ரொம்ப நாள் அழுதுருக்கேன். அப்படியே காலங்கள் ஓடுது. 10th முடித்தேன். அப்போ 10thலலாம் நான் நிறைய சர்டிஃபிகேட்லாம் வச்சுருக்கேன். 10th நிறைய சர்டிஃபிகேட்லாம் வாங்கியிருந்தாலும் எங்கள் வீட்டில் வந்து எப்போவுமே நான் வந்து என்ன அழுது அடம்பிடிச்சி ஒரு பொருளை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிற ஆள். அப்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க, எங்கள் அண்ணன் மாதிரிலாம் சொல்லுவாங்க, அவள் அழுதுனாலும் கதையை சாதிச்சிருவா, அப்படிப்பட்ட ஆளாக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கிண்டல் அடிப்பாங்க. அப்போது நான் வந்து 11, 12 படிக்கும்போதெல்லாம் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நீ நல்லா படித்தா ஒரு சைக்கிள் வாங்கி தருவேன், இல்லைன்னா நீ இப்படியே தான் நடக்கணும் அப்படிம்பாங்க. அப்போது அழுதுருக்கனே தவிர கடவுள்கிட்ட கேட்கணும் அதெல்லாம் எனக்கு தெரியலை. நான் 12th முடிக்கிற வரைக்கும் அதிகமாக வீட்டில் எங்கள் அம்மா ஜோமாலெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் பக்தின்றது கிடையாது. ஏதோ மேம்போக்காக எல்லோரும் போல் நாங்கள் நல்லா சினிமா பார்ப்போம். அதாவது சினிமாங்கிறதுக்கு அப்போல்லாம் டிவியெல்லாம் ரொம்ப கம்மி, ஆனால் ஓடி ஓடி பார்ப்போம். ஆனால் எங்கள் வீட்டில் நிறைய கதை புக்கு கிடைக்கும். ஏன்னா எங்கள் அம்மா நல்ல கதை புக்கு வாசிப்பாங்க, ஒன்று விடாமல் வாசிப்பாங்க. அப்போ குமுதம், கல்கண்டு இந்த புக்கெல்லாம் எங்கள் வீட்டில் நிறைய வரும். அதை நான்லாம் இருந்து வாசிப்பேன். நிறைய மணி நேரம் அந்த கதை புக்கு வாசிப்பேன். ஏன்னா எனக்கு ரீடிங் பிடிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய கதை புக்கு வாசித்திருக்கேன். நான் 12th முடித்து அந்த அபிஷேகம் பெறுற வரைக்கும் நிறைய கதை புக்கு அது அடிக்கடிக்கு வச்சுருப்போம். அப்புறம் சினிமா பாட்டு புக்கெல்லாம் உண்டு. அதெல்லாம் கடையில் அப்போம்லாம் 50 பைசா அப்படியெல்லாம் கொடுத்தெல்லாம் வாங்கி தான் ஓடியிருக்கோம். நல்ல ஜெபத்துக்கெல்லாம் போவோம். ஆனால் ஜெபத்துக்கு போனோமே தவிர இயேசு கிறிஸ்துவுக்காக வாழணும், உண்மையாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும் அதெல்லாம் கிடையாது. எங்கள் மனம் போன போக்கில் வாழ்ந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்த பிரச்சனை கேஸ் எல்லாம் இருந்ததுனால ஜோம் பண்ணணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துவாங்களே தவிர, அதுவும் அந்த நேரத்துக்கு இயேசுவே எங்கள் பிரச்சனையெல்லாம் மாற்றிரும் அப்படின்னு சொன்னமே தவிர, அடியாளத்திலேருந்து உண்மையாக இயேசுவை தேடணுன்ற இந்த நாட்களில் தெரிஞ்சலாம், அந்த நாட்களில் தெரியலை. எங்களுக்கு சொல்லி கொடுத்தாவ, ஆனால் நாங்கள் கேட்கல. மனம் போன வாழ்க்கையில் தான் வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் பிஏ இங்கிலீஷுக்கு தூய மரியன்னை கல்லூரியில் எங்கள் அப்பா என்னை கொண்டு இங்கிலீஷில் சேர்க்குறாங்க. ஆனால் எனக்கு அந்த இங்கிலீஷில் படிக்கிறதுன்றது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் நான் சின்ன பிள்ளையில் ரொம்ப நல்லா படித்தேங்கிற ஒரே காரணத்துக்காக, ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் நான் நல்லா படிக்கலை. ஆனால் அவருக்கு நான் இங்கிலீஷில் எப்படியாவது என்னை ஒரு ப்ரொஃபஸர் ஆக்கிடணுன்ற ஆசையில் என்னை கொண்டு சேர்த்துட்டார். ஆனால் அங்கே கராத்தையெல்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க, எதுலையாவது நீ வந்து ரொம்ப பெரிய ஆளாக வரணும் அப்படின்னா. அப்போ அங்கே கராத்தை படித்து கொடுத்தாங்க. அப்போ நான் வந்து சொல்கிறேன், அம்மா கராத்தையெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறா, அதில் பிளாக் பெல்ட்டெல்லாம் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசையில் அதுக்கெல்லாம் காசு வந்து என்னை சேர்த்து விட்றாங்க. அப்படி கராத்தை படித்தேன். அப்போது அங்கே இப்போ பேப்பர்லலாம் அந்த ஓடு 10 ஓடு அடுக்கி வச்சுருப்பாங்க, அதை ஒரே கையில் அடித்து உடைக்கணும். அப்படியெல்லாம் அந்த கராத்தையிலலாம் பரிசெல்லாம் வாங்கினாலும் என்னுடைய பாடத்தில் நான் கோட்டை விட்டுட்டேன். 11 அரியர் பிஏ இங்கிலீஷில். அப்போ 3 வருஷம் முடிச்சுட்டு அரியரோடு நான் வீட்டுக்கு வர்றேன். வீட்டுக்கு வந்தால் எங்கள் அப்பா அப்போ தான் அந்த நாட்களில் தான் எங்கள் 2வது அக்காவுக்கு திருமணம் 5 லட்ச ரூபா மொத்தமாக கடன், அதில் கல்யாணம் நடந்து முடிஞ்சிருக்கு. அப்போது எங்கள் அப்பா சொல்லிட்டாரு, நான் வந்து இவளுக்கு இனி நான் படிக்க வைக்க மாட்டேன், நான் படிக்க வச்சேன் அவள் படிக்கலை, அதனால நான் படிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார் எங்கள் அப்பா. அப்போது என்னால் அழதான் முடியுதே தவிர எங்கள் அப்பாட்ட எதிர்த்து பேச முடியலை. ஏன்னா நிறைய அரியர் இருக்குது, ஒன்றும் சொல்ல முடியலை. அப்போ எங்கள் அம்மா வந்து, இல்லை அவளை எப்படியாவது படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பியே ஆகணும் அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் டெய்லி சண்டை நடக்குது. இப்படி இருக்கிறப்ப திடீர்னால ஒரு நாள், அப்போ நாங்கள் ஆர்சி கோயில் தான் போயிட்டுருக்கோம். என்னதான் அபிஷேகம் பெற்றிருந்தாலும் நாங்கள் வந்து அப்படி இந்த ஆர்சி வைராக்கியம், வெளியே போனால் கல்றை தரமாட்டாங்க, கல்யாணத்துக்கு சாமியார் வரமாட்டார். அதனால அந்த ஆர்சி வைராக்கியத்தில் ஆர்சி கோயிலுக்கு எதுவும் போயிட்டுருக்கோம்.
எங்கே தான் ஜெபம் நடந்தாலும் ஓடி போவோம், எங்கேயாவது கன்வென்ஷன் நடந்தால் ஓடி போவோம். எல்லாம் எங்களுடைய உலக பிரகாரமான தேவைக்கு தான் நாங்கள் ஓடி ஓடி போனோம். ஆனால் ஆர்சி கோயிலுக்கு ஒரு மாதம் விடாமல் போயிடுவோம். அப்போது ஒரு நாள் சாமியார் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறாரு, அழகுபுரம் பாரிஸுக்கு அழகுபுரம் பங்குக்கு இந்த திருச்செந்தூரில் இருக்கிற இந்த இன்ஸ்டியூட் சென்ட் ஜோசப் டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து ஒரு பாரிஸுக்கு ஒரு பங்குக்கு ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுப்பாங்க. அதனால் இந்த தடவை அழகுபுரம் பங்கில் நிலப்பாறை கிராமத்துக்குன்னு ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. யார் வேணுமோ அவங்க சாமியார்கிட்ட லெட்டர் வாங்கி அங்கே கொண்டு கொடுத்தா தான் அங்கே இருக்கிற சாமியார் சீட்டு தருவார் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்த உடனே சொல்கிறாங்க, கண்டிப்பாக பிரபாளுக்கு சீட்டு வாங்கி ஆகணும், அது சாமியார் கையில் கல்ல விழுந்தாது சீட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அடுத்த நாளே சாமியார் போய் பார்த்தாச்சு. அவர் லெட்டர் தர்றாரு. ஐயோ பாவம் அந்த பிள்ளை நொண்டி நடக்குது அப்படின்னு சொல்லி சாமியார் லெட்டர் தந்துட்டார். அதை நாங்கள் அங்கே கொண்டு கொடுக்குறோம். அடைக்கலாபுரத்தில் கொடுத்தா உங்களுக்கு சீட்டு தர்றோம். ஆனால் அங்கே அந்த நாளில் அங்கே ஆர்சி கோயிலில் போய் நான் முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே, ஏன்னா நான் தான் அபிஷேகம் பெற்றுட்டோம்ல, பாருங்கள் நான் அபிஷேகம் பெற்றேன்னு சொன்னோம்ல. நாங்கள் 6th இருந்தே பக்கத்து ஊரில் நடந்த அழகுபுரத்தில் நடந்த ஒரு வீட்டு கூட்டம் மாதிரி நடக்கும். அந்த ஊழியக்காரர் ரொம்ப நல்ல ஊழியக்காரர். அவர் யாருக்கு ஜெபம் பண்ணாலும் அபிஷேகம் கிடைக்கிற அளவுக்கு வல்லமையான ஊழியக்காரர். இப்போ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 6, 7, 8, 9, 10, 11, 12 வரைக்கும் நாங்கள் தேவைக்கு போவோம், ஜெபத்துக்கு போவோம். அப்போ 12ஆம் கிளாஸ் முடித்த உடனே அங்கே அவர் ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது, ஏசப்பா என்னை பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணுறார். அபிஷேகம் பெற்று அந்நியபாஷை அடையாளத்தோடே பெற்றுக்கிட்டேன். அப்போது வீட்டில் இருந்து எல்லாம் கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உலகத்துக்குள்ளே இருக்கணுங்கிறதுல ஒரு வாஞ்சை இருந்துச்சு. என்ன தான் ஜெபம் பண்ணிக்கிட்டாலும் இல்லை உலகத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு. இப்போ நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்க போகிறேன். அந்த ஆர்சி கோயிலேருந்து ஜெபம் பண்ணுறேன். இயேசுவே, எனக்குன்னா இந்த அடைக்கலாபுரத்தில் சீட்டு வேண்டாம். ஏன்னா எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சர் ட்ரைனிங் இருக்குது. அதில்னா டெய்லி நான் பஸ்ஸில் போயிட்டு வருவேன். அப்போ என் இஷ்டத்துக்கு மனம் போனபடி எல்லா பிள்ளைகளும் எப்படி பஸ்ஸில் போயிட்டு சிரிச்சுட்டு ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு வர்ற மாதிரி நானும் போயிட்டு வருவேன். அதனால் இயேசுவே, எனக்குன்னா இங்கே சீட்டு வேண்டாம் அப்படி தான் நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எங்கள் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. ஆனால் ஏசப்பா என் மேலே ஒரு தீர்மானம் வச்சுருந்தாங்க போல். ஆனால் அங்கே சீட்டு கிடச்சிருச்சு. சீட்டு கிடச்சா 20,000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இப்போ எங்கள் அக்காளை ஏற்கனவே கடனில் கட்டி கொடுத்துருக்கிறதுனால எங்கள் அப்பா சொல்லிட்டார், 20,000 நான் வாங்க மாட்டேன், அதனால் என்னை கேட்கவே கூடாது, அவள் ஏற்கனவே நான் படிக்க வச்சேன், அவள் பாஸ் ஆகலை அப்படி எங்கள் அப்பா ரொம்ப திட்டிகிட்டே இருக்கிறாங்க. இது ஒரு நாள் 2 நாளில் நிறைய நாளாக நடக்குது. அப்போ எங்கள் அம்மா சொல்கிறேன், எப்படியாவது ரூபா பரட்டி அவளுக்கு படிக்க வச்சு ஆகணும் அப்படி எங்கள் அம்மா சண்டை போட்டுட்ருக்காங்க. ஒரு நாள் எங்கள் அக்காளுக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 15 நாள் தான் இருந்திருக்கும். அப்போது ஒரு நாள் எங்கள் 2வது அக்காவும் அவங்க வீட்டுக்காரரும் அவங்க அழகுபுரத்துலேருந்து எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நிறைய இடம் உண்டு. அதில் ஒரு இடத்துல உட்காந்துட்டு நானும் எங்கள் அம்மா அப்பா போல் பேசிகிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த 2வது அத்தா வந்துன்னுட்டு கேட்குறாரு, என்ன பிரவா ஒரு மாதிரி சோகமாக இருக்கீங்களே அம்மா மகளும் அப்படின்னு கேட்குறான். அப்போ நான் சொல்கிறேன், அது 20,000 ரூபா ஃபீஸ் கட்டணும், அதுக்கு காசு இல்லைன்னு பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார், அதனால் என்ன மாமி? எங்கள் அம்மாட்ட சொல்கிறார், அதனால இல்லை மாமி, நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் பாக்கெட் மணியாக ஒரு 30,000 ரூபா சேர்த்து வச்சுருக்கேன், அதில் ஒரு 20,000 ரூபா பிரபாவுக்கு எடுத்து தர்றேன், நீங்கள் ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அபிஷேகம் பெற்றிருந்தனால அப்பப்போ ஜெபம் பண்ணுறது, இயேசுவை தேவைக்கு நல்லா ஜெபம் பண்ணுவோம். அப்போ எப்படியோ ஏசப்பா அற்புதமாக 20,000 ரூபா தந்துட்டாருன்றதில் ரொம்ப சந்தோஷம். அங்கே ஃபீஸ் கட்டியாச்சு, அங்கே படிக்கிறேன். ஆனால் அங்கே இருக்கிற காலம் முழுசும் கர்த்தர் என்னை சாட்சியாக வச்சார். ஏன்னா நிலப்பாறையில் இப்போ இருக்கிற செக்கினா ஜெப வீட்டில் இருக்கிற அந்த ஊழியக்காரம்மா தான் அப்போ என்னை ஆவிக்குரிய தாயாராக இருந்து ஜெபத்தில் நடத்துனாங்க. அப்போ டெய்லி நாங்கள் இருந்த நாட்களில் டெய்லி நானும் அவங்களும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ நான் நகையெல்லாம் நிறைய போட்டிருந்தேன். அப்போது அவங்க டெய்லி ஒவ்வொரு நாளும் நான் வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும் அப்படின்லாம் ரொம்ப ஆலோசனைலாம் சொல்லுவாள், ஜெபம் பண்ணுவாள். இப்படி டெய்லி சர்ச்சுக்கு போயிடணும் பிரவா, இப்படி சும்மா இருக்கக்கூடாது, மற்ற பிள்ளைகள் மாதிரி இருக்கக்கூடாது, பைபிள் வாசிக்கணும் அப்படியெல்லாம் எனக்கு சொல்லி தந்து என்னை அனுப்பி விடுறாங்க. அப்போ அந்த டீச்சரின்னு படிக்கச்சில் நான் டெய்லி காலையில் எழுமணுன்னு ஒரு அதிகாரம் பைபிள் வாசிப்பேன். அப்புறம் அந்த காலேஜுக்கு உள்ளே வந்த உடனே ஒரு அதிகாரம் வாசிப்பேன். அதுக்கப்புறம் ஏன்னா நாங்கள் அங்கே தங்கி இருந்து படித்தேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு அதிகாரம் வாசிப்பேன், ஈவினிங் ஒரு அதிகாரம் வாசிப்பேன், நைட்டு தூங்கும்போது ஒரு அதிகாரம் வாசிப்பேன். அப்படி நான் பைபிள் வாசிக்கிறதுனால நாங்கள் 5 பேர் கேங்காக இருப்போம். அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் எங்கள் கூட இருந்த ஒரு பிள்ளையோட 70 ரூபா காணாமல் போயிடுச்சு. அப்போது
சிஸ்டர் எங்கள் வார்டன் சிஸ்டர் கேட்குறாவ, அவள் பேர் ரதராணி. ரதராணி உன் 70 ரூபா காணாமல் போச்சுல, யாரை சந்தேகப்படுற அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பிள்ளை சொல்லிட்டா, நான் பிரபாவை மட்டும் சந்தேகப்படலை, மீதி 3 பேரையும் சந்தேகப்படுறேன். ஏன் அப்படி? இல்லை, அவள் வந்து நிறைய நேரம் பைபிள் வாசிப்பா, அதனால நான் அவளை சந்தேகப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்போது சிஸ்டர் எங்களை கூட்டிகிட்டு எல்லா பிள்ளைகளையும் இருத்தி அதை சொல்கிற, அவள் ரொம்ப பைபிள் வாசிக்கிறதுனால அவள் எடுத்திருக்க மாட்டான்னு அது ரூபாயை தொலைச்ச பிள்ளை சொன்னா அப்படின்னு சொன்னோன்னு, பரவாயில்ல, நம்ம பைபிள் வாசித்ததுக்கு ஏசப்பா நம்மளை நல்லாவே நடத்தியிருக்காங்க அப்படின்னு அந்த நாட்களில் கர்த்தர் என்னை நடத்தினார். அப்புறம் என் கூட இருந்த ஒரு பிள்ளைக்கு நிறையா சுவிசேஷம் சொல்லி ஒரு ஆர்சி பிள்ளை, அவளை கர்த்தருக்குள் நடத்த ஏசப்பா எனக்கு கிருபை தந்தார். அப்புறம் அங்கே இருந்த ஒரு பிள்ளை வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவங்க அம்மா டீச்சர். ஆனால் அவள் கேரக்டர் வைஸ் மோசமாக இருந்திருக்கா, அது எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அவளும் நானும் அப்படி ரொம்ப அந்யோன்ய ஐக்கியம் அப்படி சொல்கிற அளவுக்கு பாசமாக இருந்தோம். ஒரு வருஷம், கிட்டத்தட்ட 2 வருஷம் படிப்பில் ஒரு வருஷம் ரொம்ப பாசமாக இருந்தேன். திடீரென்று ஒரு நாள் அந்த ஊழியக்காரம்மாட்ட, நான் அங்கேருந்து ஹாஸ்டலில் லீவுக்கு வந்திருக்கேன். அப்போ அந்த ஊழியக்காரம்மா சொன்னாங்க, பிரபா உன் ஃப்ரெண்டு வந்து மோசம், நீ அவள் கூட பட்டும் படாமல் தான் பழகணும் அப்படின்னு ஏசப்பா சொல்கிறாங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், எனக்கு பட்டும் படாமலாம் பழக தெரியாது, நல்ல பாசமாக இருந்துட்டேன், அதனால நான் இன்னையிலேருந்து பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் நான் அவள் கூட பேசலை. ஆனால் நான் முடிச்சுட்டு வெளியே வர்றதுக்கு 1 மாதம் இருக்கும்போது எனக்கு மனசாட்சி உறுத்தல், சண்டையோட போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவள்கிட்ட ஒப்புரவாகணும்னு சொல்லி நான் அவகிட்ட போய் நான் அவளை தனியாக கூட்டிகிட்டு போய், நான் 1 வருஷமாக அவங்க கூட பேசலை, மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி நான் அவகிட்ட பேசும்போது அவளுக்கு வேறொரு பிள்ளை ஃப்ரெண்ட் ஆகிட்டா. அந்த பிள்ளை வந்து இவளை கூட்டிகிட்டு போய் அடித்து கிள்ளி கடிச்சு வச்சு ரொம்ப மோசமாக பண்ணிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவன் அந்த பிள்ளையோட ரொம்ப மோசமான ஒரு உறவில் இருந்திருக்கா அப்படிங்கிறத அன்னைக்கு தான் அந்த ஸ்கூலுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போது அன்னைக்கு தான் நான் என் கூட இருந்த அந்த பிள்ளைகிட்ட நான் சொல்கிறேன், ஏசப்பா என்னை எவ்வளோ அழகாக காப்பாற்றியிருக்காங்க பாருங்கள், அவட்ட பட்டும் படாமல் பழகுன்னு சொல்லி ஏசப்பா எனக்கு ஆலோசனை தந்து விட்டாங்க, அதனால் அப்படி இருக்க முடியாதுன்னு அவட்ட பேசாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அவளை குறித்து நிறைய மோசமான நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. அப்போ அவள் கூட நான் ஃப்ரெண்டாக இல்லாததுனால ஏசப்பா அந்த இடத்துல என் பேரை காப்பாற்றிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயத்தில் நான் அவட்ட சொன்னோன்னு அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே, அப்போது நீ வந்து உனக்காக ஜோமணி தீர்க்க தரிசனம் சொல்லிக்கலாம் ஆள் இருக்கா அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப ஏசப்பா பற்றி நான் அவளுக்கு சொல்லதுக்கு ஏசப்பா அந்த இடத்துல எனக்கு பெரிய இரக்கம் செய்தார். கர்த்தர் கோடி ஸ்தோத்திரம். அதுக்கப்புறம் டீச்சர் ட்ரைனிங் முடித்து வந்து 6 மாதத்துக்குள்ளே ரிசல்ட்டெல்லாம் வருது. ஆனால் அதுக்குள்ளே அவங்க கூட சேர்ந்து ஜோம் பண்ணி நானும் அவங்களும் தான் டெய்லி காலையில் 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவோம். அப்படி ஜோம் பண்ணும்போது அவங்க ஏற்கனவே நகை கலத்தியிருந்தாங்க அந்த அண்ணி. ஆனால் அவங்க ஒரு நாளும் என்கிட்ட நகை கலத்துன்னு சொன்னதே கிடையாது. ஏன்னா வாலிப பிள்ளை, கல்யாணம் நடக்கணும், அவளுக்கு வேலை கிடைக்கணும், அவங்க அம்மா அப்பாவில் ரொம்ப வைராக்கியமான ஆர்சிகாரங்க, சொல்லிவிட்டா ஏதாவது திட்டிடுவாங்க அந்த மாமா மாமின்னு அவங்க ஒரு நாளும் சொன்னதில்லை. ஆனால் 1998 வருஷத்தில் நான் டீச்சர் ட்ரைனிங் படித்து வீட்டில் இருக்கிறேன். அப்போது ஒரு நாள் வீட்டில் வந்து அப்போ எங்களுக்கு மிக்ஸி கிடையாது, அம்மியில் தான் எல்லா மிளகெல்லாம் அரைக்கணும். அப்போ நான் வீட்டில் யாருமே கிடையாது. நான் அந்த மிக்சியில் வத்தல் எல்லாம் அரைக்கிறேன். அரைச்சிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்கு, இதை நீ கலத்திடுவியா அப்படின்னு. நான் சுற்றி பார்க்குறேன், யாருமே இல்லை. அப்போ என் மனசுக்கு நல்லா தெரியுது ஏசப்பா தான் பேசுகிறாருன்னு. உடனே நான் சொல்கிறேன், ஏசப்பா உலகத்தில் பேசுகிறதுக்கு எவ்வளவோ காரியம் இருக்குது ஏசப்பா, இதையா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சத்தம் அப்படியே அமர்ந்துட்டு. அப்புறம் 2வது அந்த சத்தம், இதை நீ கலத்திடுவியா. ஏன்னா நான் ஒரு செயின் போட்டிருந்தேன், ஒரு கம்மல் போட்டிருந்தேன், கையில் ஒரு ப்ரேஸ்லெட் போட்டிருந்தேன், மோதிரம் போட்டிருந்தேன். அப்படி எல்லாமே எனக்கு செய்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. எங்கள் வீட்டில் கொஞ்சம் வசதி வந்துருச்சு. ஏன்னா எங்கள் மூத்த அண்ணே அப்போ ரிக்குக்கு வேலைக்கு போயிட்டான். அப்படி வீட்டில் கொஞ்சம் வசதி வந்ததுனால இப்போது எனக்குள்ளே நம்ம நிறைய நகை போடணும், மற்றவங்கள மாதிரி எப்படி போட்டிட்டு ஆட்டிட்டு தெரியணுன்றதுல ரொம்ப ஆசை இருந்துச்சு. அதுலேயும் சொல்லப்போனால் 100 பவுன் 200 பவுன் போட்டால் எப்படி இருக்கும் அப்படியெல்லாம் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருந்துச்சு. ஏன்னா எங்கள் மூத்த அக்காவுக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டாரப்பா, அடுத்த அக்காவுக்கு 50 பவுன் போட்டு கட்டி கொடுத்துட்டாரு, அதனால் நமக்கு 100-200 பவுன் கேட்டாலும் தருவாருன்ற, ஏன்னா சொத்தை விற்றாது கட்டி தருவார் அப்படிங்கிற ஒரு நினைப்பில் அந்த மாதிரிலாம் ஆசை ரொம்ப இருந்துச்சு. அப்போ 2வது அந்த சத்தம் கேட்குது, இதை நீ கலத்திடுவியா அப்படின்னு. அப்பவும் நான் சொல்கிறேன், நான் மட்டும் கலத்துனா எங்கள் அம்மா என்னை அடித்தே கொன்றும் ஏசப்பா அப்படின்னு மனசுக்கு பேசிக்கிறேன். 3வது தடவை அந்த சத்தம் கேட்குது, நீ இதை கலத்திடுவியான்னு. அதெல்லாம் முடியவே முடியாது ஏசப்பா அப்படின்னு சொல்கிறேன். அதோடு அந்த சத்தம் அமர்ந்துருச்சு. அப்புறம் ஆனாலும் நான் உடனே கலத்தலை.
அப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. 99வது வருஷம் அந்த நாள் அப்படி நடக்கும்போது ஒரு நாள் எங்கள் தாத்தா வீட்டுக்கு ஜனவரி 1ஆம் தேதி நாங்கள் வருஷம் வருஷம் வீட்டில் இருக்கிற எத்தனை பிள்ளைகள் இருக்கோ எல்லோரும் எங்கள் பாட்டி தாத்தா அப்போ உயிரோட நல்லா இருந்தாங்க. அதனால போய் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு 10 ரூபாவிய கையில் தருவாங்க. அது ஒரு பழக்கம். அதை போய் வாங்கிட்டு வான்னு எங்கள் அம்மா அனுப்பியிருக்காங்க. அப்போ நாங்களாம் நடந்து தான் போனோம். அப்போ நான் போய் அன்றைக்கி எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அப்போ நான் சைக்கிள் ஓட்டுவேன். அப்போ நான் சைக்கிளில் ஏறின உடனே அந்த செயின் அந்த ஹேண்ட்பேரில் பட்டு 2 அத்துருச்சு. அத்த உடனே என் மனசு சொல்லுது, ஏசப்பா செயினை அக்க வச்சுட்டாங்க, ஏசப்பா சொன்னதை செய்யாமல் விட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறது ஒரு மனசு. இன்னொரு மனசு இல்லை இல்லை அம்மா அடித்தே கொண்டுவிடும் அப்படின்னு ஓடி போய் நூல் எடுத்து அந்த செயினை கெட்டி போட்டுக்கிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. ஈஸ்டர் அன்னைக்கு மறுபடியும் இதே மாதிரி ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக நிலப்பாறையிலேருந்து ரஜகிருஷ்ணாபுரம் வரேன். அதே மாதிரி அந்த செயின் ஹேண்ட்பேரில் பட்டு 2 அத்திருச்சு. இப்போ மறுபடியும் எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மா திட்டும் அப்படின்ட்டு நான் அதை மறுபடியும் ஒரு நூல் எடுத்து கட்டிக்கிட்டு கழுத்தில் போட்டுக்கிட்டேன். இப்படி இன்னும் கொஞ்ச நாள் ஆகுது. அப்படி ஊர் திருவிழா நடக்கிறப்ப அப்போ எங்கள் தாத்தா திருவிழான்னா எங்கள் தாத்தா கொஞ்சம் காய்கறி அரிசியெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னா எங்களுக்கு வருஷம் வயலில் நிறைய நெல் வரும். அதனால புது நெல் அரிசி சோறுன்னு எங்கள் அம்மா பொங்குவாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா அதை படி கொடுக்குறதுக்குன்னு கொண்டுட்டு வருவார். அப்போது எங்கள் தாத்தாவை பார்க்க போகிறதுக்காக நான் கிளம்பியிருக்கேன். அப்போ நான் கிளம்பி கையில் ஒரு பெரிய ப்ரேஸ்லெட், அது எங்கள் அண்ணன் ஃபாரின்லேருந்து கொண்டு வந்ததில் ரொம்ப பெருமை. நம்ம இவ்வளோ பெருசாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமை இருந்துச்சு. அப்போ அந்த ப்ரேஸ்லெட்டோடு நான் ரஜகிருஷ்ணாபுரம் சைக்கிளில் வரேன். அப்போது அது எப்படி விழுந்துச்சு அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் கையை விட்டு போயிடுச்சு. ஆனால் நான் எங்கள் தாத்தா வீட்டில் இறங்கின பிறகு தான் பார்க்குறேன் என் கையில் இருக்க ப்ரேஸ்லெட்டு கீழே விழுந்துருச்சு. அப்போ உடனே என் மனசு சொல்லுது, ஏசப்பா ஒன்றா கலத்துறார் அப்படின்னு மனசுக்கு நினைக்கிறேன். உடனே முழங்கால் போட்டு அழுகிறேன். ஏசப்பா எப்படியாவது அந்த ப்ரேஸ்லெட் கிடச்சிடணும், நான் எல்லாத்தையும் கலத்திடுறேன் ஏசப்பா நீங்கள் சொன்ன மாதிரி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி நினச்சிட்டு உடனடியாக சைக்கிள் எடுத்துகிட்டு, ஆனால் அப்படி அழுகும்போது ஒரு தரிசனம் பார்க்குறேன். ஒரு உடமரம், அதுக்கு கீழே அந்த ப்ரேஸ்லெட் கிடைக்குது. ஒரு கை அந்த ப்ரேஸ்லெட்டை எடுக்கிறத பார்க்குறேன். அப்போ உடனே நினைக்கிறேன் நம்ம கையாக இருக்கணும் அப்படின்ட்டு உடனடியாக சைக்கிள் எடுத்துகிட்டு அங்கே போகிறேன். அந்த உடமரமெல்லாம் தெரியுது, ஆனால் ப்ரேஸ்லெட் இல்லை. அப்போ உடனே நினைக்கிறேன், ஏசப்பா அதை தொலைய பண்ணிட்டார். இனி எல்லாத்தையும் வச்சுருந்தா ஒன்றா தொலைஞ்சு போகிறத விட நம்ம வீட்டில் யாருக்காவது பயன்படட்டும்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்த உடனே அந்த கம்மல் செயின் எல்லாம் கலத்தி அந்த ஒரு கர்ச்சிப்பில் கட்டிட்டு அங்கே உட்காந்து முழங்கால் படிக்கிட்டு ஜோம் பண்ணுறேன். அழுகிறேன். என்ன பண்ணுறேன்னு தெரியலை, இனி ஆண்டவர் விட மாட்டார் அப்படின்றதும் எனக்கு தெரியுது. அப்படின்னு ஒன்று அன்றைக்கியே எங்கள் பாட்டி கேட்குறா, என்ன கம்மலை காணோம் செயினை காணோம் அப்படிங்கிறாங்க. நான் கலத்திட்டேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் பாட்டி ஒரு கரில் திட்டுறாவ, எங்கள் தாத்தா ஒரு கரில் திட்டுறாவ. அப்போது அடுத்த நாள் நான் காலையில் எழும்பி அப்போது எங்கள் ஊழியக்காரம்மா அவங்க பாட்டி வீடு அது அந்த ஊர், அவங்க வந்திருந்தாங்க. நான் அவங்ககிட்ட போய் சொல்கிறேன், நகை கலத்திட்டேன் அண்ணி, ஏசப்பா இவ்வளோ நாள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கலத்திட்டேன் அப்படின்னோடனே அவங்க கண்ணீரோடு என்னை கட்டி பிடிச்சிட்டு, அது ரொம்ப பாடு உள்ளது, நான் உனக்காக ஜெபம் பண்ணுறேன் பிரபா, ஆனால் இதில் நின்று பிடிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம், ஆனாலும் ஏசப்பா அவனுக்கு கிருபை தருவார்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நான் அடுத்த நாள் மறுபடியும் எங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்போது அதை கொண்டு அப்படியே பீரோவில் பத்திரமா வச்சுட்டு பார்த்தோன்னே எங்கள் அப்பா ஒரு கரில் திட்டுறாரு, எங்கள் அம்மா ஒரு கரில் திட்டுறாரு, எல்லாரும் ஆளாளுக்கு திட்டுறா. எங்கள் 2 அண்ணன் 2வது அண்ணெல்லாம் நல்லாவே திட்டுறான். இன்றைக்கி சிரிக்கிறேன், ஆனால் அன்றைக்கி அதெல்லாம் ஒரு முள்ளு மேலே நடந்த ஒரு வாழ்க்கை தான். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் வீட்டில் இருந்தேன். பயங்கரமான பாடு. ஊரே இந்த பிள்ளைக்கு வாழ தெரியலை, இன்றைக்கி வசதி வந்துருச்சு, இந்த பிள்ளை நகை கலத்திட்டு இதுக்கு வாழ தெரியலை அப்படியெல்லாம் ஊர் சொல்லிச்சு. இது ஒரு கிறுக்கு பிள்ளை இப்படி தெரியுது அப்படிலாம் சொன்ன அந்த நாட்கள்லாம் மறக்கவே மறக்காது. அப்படி 3 வருஷம் வீட்டில் பயங்கர பாடு. ஆனால் அப்போது எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, இப்படி ஒரு கரில் திட்டு வாங்கினாலும் எப்படியாவது என்ன ஆர்சி அந்த ஸ்கூலில் வேலை வாங்கிடணும் அப்படிங்கிறதுல எங்கள் அம்மா ரொம்ப குறியாக இருக்காவ. அதனால் இப்போது ரிசல்ட் வருது, 99வது வருஷத்தில் எனக்கு ரிசல்ட் வருது. அப்போது நானும் நிலப்பாறையில் எங்கள் பாட்டி மகா பிரேமா அவள் பேர், அவளுமா ஒரு நாள் நாங்கள் அழகப்புறம் போயிருக்கோம். அப்போ அவளுக்கு சாமியாரை பார்க்க வேண்டியது இருக்குது. அதனால் அவள் என்னை கட்டாயப்படுத்தி கூட்டிகிட்டு போகிறா. அப்போ நான் சொன்னேன், நான் வரமாட்டேன்னு எவ்வளோ சொல்கிறேன், அவள் கேட்கலை. என்னை சாமியார் பங்களா கூட்டிகிட்டு போயிட்டா.
அப்போ அந்த வாசலில் நிற்கிறேன். ஏன்னா அப்போ நான் நகை கலத்திட்டேன். இப்போது சாமியாருக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு நான் நகை கலத்திட்டேன் அப்படின்னு. அப்போது நான் அந்த சாமியார் பங்களாவில் அவள் தான் உள்ளே போய் சாமியார்கிட்ட பேசுகிறா. அப்போ சாமியார் உள்ளேருந்து கேட்குறாரு, யார் அது கேட்டுக்கிட்டே நிற்கிறாரு? அது பிரபாவாக்கும் அப்படின்னு. உடனே ஏன்னா ஏற்கனவே லெட்ரு தந்தது அந்த சாமியார் தான், நான் படிக்கிறதுக்கு டீச்சர்னு படிக்கிறதுக்கு. அப்போ நாங்கள் வேண்டாமா அப்படின்னு சாமியார் உள்ளேருந்து சத்தமாக திட்டுறாரு. நாங்கள் லெட்ரு தந்து நீங்கள் படிப்பிய, இப்போ நாங்கள் வேண்டாமா, அரசி வேண்டாமா உனக்கு, அப்படி இப்படி ரொம்ப திட்டுறாரு. என்னை உள்ளே கூப்பிட்டு வச்சு பயங்கரமாக திட்டுறாரு. அப்போது நான் ஒரு முடிவு எடுக்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் வேலைன்ற காரணத்துக்காக இவர் காலில் வந்து நான் விழவே கூடாது ஏசப்பான்னு நான் அப்போவே அப்படி எனக்கு அழுகையாக வருது. அப்புறம் நிலப்பாறை போகிற வரைக்கும் நாங்கள் நடந்தே போகிறோம், அழுதுகிட்டே போகிறேன். ஏசப்பா எந்த காரணத்தை கொண்டு இந்த சாமியார் காலில் போய் விழுந்து எனக்கு ஒரு வேலை வேண்டவே வேண்டாம் ஏசப்பா அப்படின்னு நான் அழுகிறேன். அப்படி எழுதிட்டு வீட்டுக்கு போனால் எங்கள் அம்மா ஒத்த காலில் நிற்கிறவ, தூத்துக்குடி டைசிஸில் நீ பதிஞ்சு வச்சா உடனே உனக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்னு வீட்டுக்குள்ளே சண்டை நடக்குது. எங்கள் அப்பா சொல்கிறாரு, ஏற்கனவே அந்த அரசி ஸ்கூலில் எங்கள் பெரியப்பா மகா ஒருத்தி 4 வருஷமாக சும்மா வேலை பார்த்துட்ருக்கா சம்பளம் இல்லாமல், உன் மகளுக்கு எங்கே வேலை கிடைக்க, நீ சும்மா இரு அப்படிங்கிறா. நான் சொன்னேன், நான் கவர்மெண்ட்டில் தான் பதிஞ்சு வச்சுருக்கேன், கவர்மெண்ட்லேருந்து எனக்கு வேலை வரும்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அம்மா கேட்கவே இல்லை. அந்த 3 வருஷம் என்னை பாடாத பாடு. அது கர்த்தர் நடத்தினார் அந்த நாட்களை. கண்ணீரோடு கூட இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பாங்கிறதுனால மறுத்து பேச மாட்டேன், எந்த காரணத்துக்கு திட்ட மாட்டேன். ஏன்னா அவங்க அம்மா அப்பா அப்படிங்கிறதுனால அப்படி பொறுமையாக போயிடுவேன். எப்போவாவது என்னை வந்து அந்த ஊழியக்காரம்மா கூட என்னை நாகர்கோயிலில் இயேசு நம்மோடு சபைக்கு எப்போவாவது அனுப்பி வைப்பாங்க. அப்படி முதல் நாள் ஒரு நாள் என்னை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. அப்போது அங்கே பிரசங்கம் பண்ண பாஸ்டர் வந்து, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன்னு அந்த யோவான் 15வது அதிகாரத்துலேருந்து அவர் பிரசங்கம் பண்ணுறார். அன்றைக்கி தான் நான் முதல் நாளாக பெந்தோஸ்து சர்ச்சுனா என்னன்னு பார்க்குறேன், போய் உட்காந்துருக்கேன், அப்படி அழுகிறேன். அப்போ ஏசப்பா நீங்கள் தான் என்னை தெரிந்து கொண்டீங்களா அப்படி சொல்லி நான் அழுதுகிட்டே இருக்கிறேன். இப்போது ரொம்ப காலங்களுக்கு பிறகு எவ்வளோ நாள் நினச்சிருக்கிறேன், இந்த சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படி இருக்கும்னே தெரியாது. அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு வரேன். ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் நான் ஞானஸ்தானம் எடுக்கலை, மூலிகை ஞானஸ்தானம் எடுக்கலை. அப்போ அந்த ஊழியக்காரமாக ஒரு நாள் என்கிட்ட சொல்கிறாங்க, வேலூரில் இருக்க திருப்பத்தூரில் 3 நாள் உபாச ஜபம். அப்போது 2-3 தடவைலாம் நான் போயிருக்கிறேன். அப்போ அவங்க சொல்கிறாங்க, சாம் ஜபத்துறை தான் ஞானஸ்தானம் கொடுப்பாரு, மூலிகை ஞானஸ்தானம், அதனால் எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துடும் பிரபா, அவர் ரொம்ப பெரிய ஊழியக்காரர், அதனால் நீ கண்டிப்பாக எடுக்கணும்னு சொல்கிறா. சரி அண்ணி, அதுதான் வேதத்தின் ஒழுங்குனா நான் எடுத்துக்கிறேன்னியாச்சு. வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலை. அப்போ நானும் அந்த அண்ணி அப்புறம் நிறைய பேர் ஒரு பஸ்ஸில் போயிருக்கோம். அங்கே போனால் அன்றைக்கி 3 நாள் கூட்டம். 3ஆவது நாள் ஞானஸ்தானத்தை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க. அன்றைக்கி நிறைய பேர் 333 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. அந்த க்யூவில் நானும் வரிசையில் நிற்கிறேன். அப்போ சொல்கிறேன், ஏசப்பா என்னப்பா இருந்தாலும் மன்னிச்சிருங்க ஏசப்பா, இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் இனி ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைக்கும்னு நான் நம்பலை, அதனால் எப்படியாவது ஞானஸ்தானம் எடுத்துறேன் ஏசப்பா, எப்படியாவது எனக்கு ஞானஸ்தானம் தந்துருங்கன்னு நான் அழுதேன். அந்த நாளில் கர்த்தர் கிருபையாக இரக்கமாக சாம் ஜபத்துறை ஊழியக்காரிடத்தில் நான் ஞானஸ்தானம் எடுக்க முடியாது கர்த்தர் இரக்கம் செய்தார். அப்படி ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு வந்தோன்னு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீட்டில் யார்கிட்டையும் சொல்லவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு. ஆனால் வீட்லேயும் சுத்தோட்ட பக்கத்தில் எல்லாரும் என்னை திட்டாத ஆளே கிடையாது. இந்த பிள்ளைக்கு பிழைக்க தெரியலை, இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 2002வது வருஷம் வந்துருச்சு. இப்போ 3 வருஷம் ஓடிருச்சு. 2002ல் ஜனவரி 1ஆம் தேதி அப்போ அந்த அண்ணியை வந்து கொஞ்சம் பேர் வருவாங்க, ஜெபம் அங்கே வச்சுருந்தாங்க. அப்படி இருக்கும்போது நாள் அந்த ஆல் நைட் ப்ரேயரில் வாக்குத்தத்த அட்டை கொடுப்பாங்கள்ல, அப்படி வாக்குத்தத்த அட்டையில் நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் அப்படின்னு தான் வாக்குத்தத்தம். உடனே நான் அந்த அட்டையை அப்படி பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கவே பார்க்க ஆசீர்வதிப்பேன். நான் ஒன்று சொல்கிறேன், என்ன ஏசப்பா அவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கீங்க, எனக்கு மட்டும் இப்படி தந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் வருத்தம் தான் படுறேன். ஆனால் ஜோமெல்லாம் முடிஞ்சிருச்சு. காலையில் விடிய காலம் நான் நடந்து வரேன் எங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு. அப்போது அந்த வாக்குத்தத்த அட்டையை பாதி தூரம் நடந்துட்டேன். அப்போ நான் சொல்ல, ஏசப்பா எனக்கு நல்ல வாக்குத்தத்தமே இல்லை அப்படி சொல்கிறேன். ஆனால் என் மனசு இல்லை, அந்த வாக்குத்தத்தத்தில் என்னமோ இருக்குது, மறுபடி வாசி அப்படின்னு. உடனே நான் அந்த ரோட்லேயே நடந்துக்கிட்டே அதை வாசிக்கிறேன். நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன் அப்படி எழுதியிருக்கேன். அப்போ நான் எங்கே போகிறேன், ஒருவேளை எனக்கு வேலை கிடைக்குமோ, இல்லை எனக்கு திருமணம் ஆயிருமோ அப்படின்னு நானாக அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிக்கிட்டு அப்படி நடந்து வரேன். ஒருவேளை கர்த்தர் எனக்கு இறக்கம் செய்து ஒருவேளை நான் வேலைக்கு போகனா இருக்குமோ அப்படிலாம் நான் நீ போக முடியும்னு சொல்லியிருக்கேன். நீ போக முடியும்னா நான் உன்னோடு கூட வருவேன். அப்போ எங்கே போனாலும் ஏசப்பா என் கூட வருவாங்க அப்படின்னு ஒரு பெரிய விசுவாசம் வந்துருச்சு. ஆனால் அதே வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே தெரிகிறேன். அப்புறம் அடுத்து அந்த வருஷத்தில் வர்ற செவ்வாய்க்கிழமை நாங்கள் வாரம் செவ்வாய்க்கிழமை அந்த 5 கிராமம் ஜெபமே ஜெயம் ஜெப வீட்டுக்கு செல்வராஜ் அண்ணாச்சியோடைய ஊழியத்துக்கு வருவோம்.
குடும்பமாக வருவோம் நாங்கள். அப்போ ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்துடுவோம். எங்களுக்கு தேவைக்கு தீர்க்க தரிசனம் கேட்போம். அப்படிப்பட்ட ஆட்கள் நாங்கள். அப்போது ஒரு நாள் அன்னைக்கு முதல் நாள் அவர்கிட்ட முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முழங்கால் போட்டிருக்கேன். அப்போ அவர் என் தலையில் கை வச்சு அது வரைக்கும் அப்படி தீர்க்க தரிசனம் சொன்னது எனக்கு சொன்னதில்லை. அப்போது முதல் நாளாக சொல்கிறாரு, இந்த வர்ற ஜூனில் 2002 ஜூனில் உனக்கு கவர்மெண்ட் வேலையை ஏசப்பா தருவேன்னு வாக்கு பண்ணுகிறார் அப்படின்னு சொல்லி அவர் தீர்க்க தரிசனம் சொல்கிறார். உடனே ரொம்ப சந்தோஷம். ஆனால் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியலை. ஆனால் கவர்மெண்ட்டில் பதிஞ்சு வச்சுருந்தோம். ஆனால் அடுத்த வாரம் நான் மறுபடியும் செவ்வாய்க்கிழமை ஜெபம் போயிருக்கேன். அப்போது அங்கே செல்வராணி அக்கா தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறாவ. அப்போ அவைய சொல்கிறாவ, இந்த வாரம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த ஒரு வாரம் அரை மணி நேரம் உங்களுக்கு கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு, அரை மணி நேரம் ஒரே ஒரு காரியத்துக்கு தான் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. உடனே அந்த பிரசங்கத்தை நான் எனக்குன்னு எடுத்துக்கிட்டு செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி 5 நாளும் ஒரு அரை மணி நேரம் இயேசுவே எனக்கு வேலை வேணும் அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். அப்படியே சனிக்கிழமை காலையில் நாகர்கோவில் சீவா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஒரு போஸ்டரில் ஒரு கார்டு வந்திருந்து, ப்ரையாரிட்டி கோட்டாவில் உங்களுக்கு வேலை கிடைக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு லெட்ரு வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு நான் அங்கே போகிறேன். அன்னைக்கு அது வந்து பேப்பர்லேயும் அதை கால்ஃபார் பண்ணியிருந்தேங்கிறனால ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் வந்துட்டாங்க. அந்த கூட்டத்தில் நான் என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் கார்டு அந்த புக்கை கொண்டுட்டு மேலே போகிறேன். அப்போது அங்கே இருந்த அந்த ஆள் சொன்னார், உங்களுக்கு வேலை தர முடியாதுமா, இதில் வந்து ஒரு சைன் வாங்கணும், நீங்கள் வாங்கலை, அதனால் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறார். நான் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போய் கேட்குறேன், இந்த சைனை நீங்கள் ஏன் வாங்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. நான் அழுதுகிட்டே வீட்டுக்கு வர்றேன். அது வரைக்கும் பேசாத எங்கள் பெரியப்பா மருமகா, அவள் டீச்சராக வேலை பார்த்துட்டு இருந்தா, மீனா அந்த அண்ணி பேர். அப்போது அவங்க வந்து கரெக்டாக நான் எங்கள் வீட்டுக்கிட்ட வரவும், நான் இதை வர வழியிலே ஃபோன் பண்ணி எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், ஏம்மா எனக்கு வேலை கிடைக்கல அப்படி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் கேட்டேன், அவனும் நல்லா பதில் சொல்லலை அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். உடனே எங்கள் அம்மா, அந்த தீர்க்க தரிசனம் சொன்னது அஞ்சுராமண்ணாச்சு தானே, நீங்கள் போங்க அவர்கிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு வாங்கன்னு எங்கள் அப்பாவை அனுப்பி விட்டுட்டாங்க. எங்கள் அப்பா வண்டியில் அங்கே வந்துட்டார். அங்கே போய் ஜோம் பண்ண போய் உட்கார்ந்தப்ப அந்த தீர்க்க தரிசி ஜோம் பண்ணிவிட்டு, அண்ணாச்சி நான் ஒரு தரிசனம் பார்க்குறேன், உங்கள் வயசுக்கு ஒத்த ஒரு ஆளை சாயந்தரம் பார்ப்பீங்க, அவர் உங்களுக்கு ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுவார், அதை கேட்டு நீங்கள் செய்தியெல்லாம் உங்கள் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும்னு நான் ஒரு தரிசனம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பிட்டார். எங்கள் அப்பா உடனே அங்கேருந்து வராவ, நான் இந்த இடைவெளியில் நான் அந்த அண்ணியை பார்க்குறேன், பேசுகிறேன். அப்போ அவைய சொல்கிறேன், என்ன பிரபா நீ வேலை கிடைக்கணும்னு போனியே, கிடச்சா அப்படின்னு கேட்குறாங்க. எத்தனையோ வருஷம் அவங்க என்கிட்ட பேசுனதே இல்லை, ஆனால் அன்னைக்கு பேசுகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, உங்கள் அப்பா கூட பிறந்த ஆள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்காரு, அவரை போய் பார்க்க சொல்லு பிரபா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ நான் வீட்டுக்குள்ளே போகிறேன், எங்கள் அப்பாவும் வர்றாங்க. அப்போ எங்கள் அப்பா சொல்கிறாவ, உன் வயசு ஒத்த ஒரு ஆளை நீ இன்னைக்கு சாயந்தரம் பார்ப்பேன்னு அவர் சொன்னார், யாரை நான் போய் பார்க்கன்னு அவங்க சொல்ல. நான் சொல்லேன், மீனா அண்ணி தான் சொன்னாங்க, உங்கள் கிளாஸ்மேட் ஒரு ஆள் அலாபுரத்தில் உள்ள ஆள் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் வேலை பார்க்குறாரேப்பா, அவரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. ஓ அப்போ அந்த ஆளாக தான் இருக்குன்னு சொல்லி எங்கள் அப்பா போய் பார்க்க போகிறார். உடனே அவருக்கு ஒரே சந்தோஷம், என்னை திறவிய நல்லா இருக்கியா, உன்னை நான் சின்ன வயசில் பார்த்ததுன்னு சொல்லிட்டு அவர் நாளைக்கு காலையில் உன் மகளை கூட்டிகிட்டு வா, எல்லா பழைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறார். உடனே நாங்கள் அங்கே போகிறோம். அங்கே போன அடுத்த நாள் காலையில் நாங்கள் போன உடனே அந்த ஆள் என்கிட்ட கேட்குறாரு, நீ மெடிக்கல் போர்டுக்கெல்லாம் வந்தியாமா, அப்படி டாக்டர்ஸ் எல்லாம் ஒன்று டெஸ்ட் பண்ணாங்களா அப்படியெல்லாம் கேட்குறாரு. ஆமாம் இந்த வருஷத்தில் நான் வந்தேன், எல்லோரும் என்னை பார்த்தாவ இப்படி எழுதினாவன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். அப்படியாம்மா, அப்போ அந்த எப்படியோ விடுபட்டு போச்சு, நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை அனுப்பி வைக்கிறார். அப்புறம் ஒரே மாதத்தில் எனக்கு நாகர்கோவில் சிவா ஆஃபீஸ்லேருந்து எனக்கு லெட்ரு வந்துச்சு, உங்களுக்கு சிவகங்கை சிவா ஆஃபீஸுக்கு நீங்கள் வேலை விஷயமாக போகலாம் அப்படின்னு சொல்லி லெட்ரு வந்திருக்கு. எல்லா சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் சிவகங்கை சிவா ஆஃபீஸ் போனால் மொத்தம் நான் 5 தடவை அலைஞ்சிருப்பேன். 4 தடவை சிவாவையும் பார்க்க முடியலை, அங்கே எந்த ஃபார்மையும் என்னால் நிரப்பி கொடுக்க முடியலை. ஏன்னா அப்போது 10ஆம் கிளாஸு பேப்பர் வேல்யூஷனில் இருக்கிறான்னு சொல்லிட்டாங்க. கடைசியில் 5ஆவது தடவை எங்கள் அப்பா சொல்லிட்டார், இனியெல்லாம் என்னால் அலைய முடியாது அப்படின்னு சொல்லி எங்கள் மூத்தாத்தாண்ட நீங்களே கூட்டிகிட்டு தெரியுங்க, எப்படியாவது வேலை வாங்கினா சரி அப்படி சொல்லிவிட்டு அங்கே விட்டுட்டு வந்துட்டார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் அதை அலைஞ்சி அதுக்குள்ளே சைனெல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கே போயிருக்கோம். சிவா ஆஃபீஸில் 4:30 மணி அந்த ஏசி ரூமுக்குள்ளே நானும் எங்கள் அத்தா அப்புறம் சிஓ டிஓ எல்லோரும் இருக்கிறாங்க. நான் உள்ளே போகிறேன். அப்போ அவர் அந்த சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அந்த லெட்டர்லாம் பார்த்துட்டு சிஓ சொல்கிறாரு, பெரிய லெட்ஜர் புக்கு அதை திறந்துட்டு சொல்கிறாரு, ஐயோ நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமா,
என்னன்னா கண்ணு தெரியாத ஆளுக்கு தான் இந்த வேலை கொடுக்கணும்னு இங்கே எழுதியிருக்கு. ஆனால் நாங்கள் எப்படி லெட்ரு போட்டுட்டோம்னா, உடல் ஊனமுற்றோரை அனுப்புவோம்னு லெட்ரு போட்டிருக்கோம். அதனால உங்களுக்கு அந்த வேலை போட்டுட்டாங்க. அதனால் தயவுசெய்து இன்றைக்கி உங்களுக்கு வேலை தர முடியாது. நீங்கள் டைரக்டர் ஆஃபீஸில் போய் நீங்கள் தான் மாற்றுத்திறனாளின்னு ஒரு லெட்ரு வாங்கிட்டு வந்தால் நான் உங்களுக்கு போடுவேம்மா அப்படின்னு சொல்லி அசல் சான்றிதழை வாங்கிக்கிட்டேன்னு லெட்ரு எழுதி கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டார். இப்போ நாங்கள் வெளியே வர்றேன். வெளியே வந்தால் எங்கள் அத்தா என்னை திட்டுறார், அவ்வளோ திட்டுறார். யாரை நம்பி வந்த? தீர்க்க தரிசனம் அதெல்லாம் நம்பிக்கிட்டு வருவியா நீ? ஏசப்பா சொன்னாருன்னு இன்றைக்கி வேலையே கிடைக்கல அப்படி சொல்லி அவர் என்னை ரொம்ப திட்டுறார். நான் சொல்கிறேன், இல்லை அது நடக்கிற நேரம் ஏப்ரல் மாதம் 15 தேதிக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், ஏசப்பா என்னை ஜூனில் தான் வேலைக்கு போவான்னு தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. அதனால என்ன இருக்குது, நாள் இருக்குது. அதனால் ஏசப்பா ஏதாவது ஒரு வழியில் எனக்கு வேலை தருவார், நான் இன்னும் நம்பிக்கையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேருமா நடக்கிறோம். ஒரு சின்ன பஸ் ஸ்டாண்டுக்கு நடக்கிறோம். அப்போ ரொம்ப நேரம் பாத்ரூமெல்லாம் போய்ட்டு எடுத்துகிட்டு நடந்துட்டு அதில் நின்றுட்டு இருக்கிறேன். அதான் விசுவாச சோதனைங்கிறத நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா 20 அடி தூரத்தில் ஒரு பஸ் வருது. இப்போ அந்த பஸ்ஸே பார்த்துட்டு நிற்கிறேன். ஒன்றுமே நடக்கலை, கர்த்தர் வேறு ஏதோ காரியம் செய்ய போகிறார் அப்படின்னு மட்டும் நான் நினச்சிட்டு, ஏசப்பா நீங்கள் எப்படி எனக்கு வேலை தருவீங்க, அதில் மாற்றம் இல்லை, தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு அப்படியெல்லாம் நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நடக்கும்னு நினைக்காம அந்த பஸ்ஸே பார்த்துட்ருக்கேன். அப்போ அந்த பஸ்ஸு 20 அடி தூரத்தில் வரும்போது ஒரு ஆள் ஒரு டிவிஎஸ் 50ல் வந்து சொல்கிறாரு, சிஓ உங்களை கூப்பிடுறாரு வருவீங்களா அப்படின்றார். அதில் மறுபடியும் நாங்கள் நடந்து போகிறோம். அங்கே போனால் அந்த சிஓ சொல்கிறாரு, வாங்கம்மா நானே உங்களுக்காக டைரக்டர்கிட்ட பேசிட்டேன். அப்போ அவர் கேட்டார், உன் பிள்ளை இப்படி இருந்தால் விடுவியா நீ அப்படின்னு கேட்டுட்டாருமா. அதனால் 2002ன்னு கோடை போட்டு இந்த பிள்ளைக்கு வேலை போடுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு ஆர்டர் அடித்து அதே ஆஃபீஸில் அதே நாளில் ஏசப்பா எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினபடி தீர்க்க தரிசனம் சொன்னபடி ஏசப்பா எனக்கு வேலை தந்தார். அப்படி நான் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் புதூர்ன்ற யூனியனில் சேர்வைக்காரம்பட்டின்ற அந்த கிராமத்தில் முதல்ல 3/6/2002 வேலைக்கு போகிறேன். அங்கே வேலைக்கு போய் அவர் ரொம்ப இன்டீரியர் நம்ம கன்னியாகுமரிக்கு அதுக்கு ஒரு 20 வருஷ வித்தியாசம் உள்ள கிராமம் மாதிரி தான் இருப்பாங்க. அப்படி அந்த இடத்துக்கு நான் வேலைக்கு போகிறேன். அங்கே கொஞ்ச நாள் நல்லா ஓடிக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் 7 மாதம் ஆயிடுச்சு. இப்போது என்னுடைய திருமணத்துக்காக எங்கள் வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு வேலை கிடைக்காத நாட்கள், ஏன்னா எங்கள் அப்பா எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா நான் நினைப்பேன்ல எப்போமோ என் கால் இப்படி இருக்கிறதுக்கு எங்கள் அப்பா செய்த பாவம் தானே நான் அடிக்கடி நினைப்பேன். நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் அப்படி தான் நினைப்பேன் நான். அதனால எங்கள் அப்பா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் அப்பாவை ஒரு நாள் நைட்டு ரொம்ப நேரம் ஒரு நெடு முழங்கால் நின்று ஜோம் பண்ணுவார் எங்கள் அப்பா. அதுக்கப்புறம் அவர் ரொம்ப பக்திமான உண்மையிலே கர்த்தர் மாற்றிட்டார். ஏன்னா இந்த 5 கிராமத்துக்கு வர்றதில் அந்த ஜெப வீட்டில் அவர் டெய்லி பாடுவார். எங்கள் அப்பா நல்ல பெர்க்மான் மாதிரி அவருடைய பாடல்களை ரொம்ப நல்லா பாடுவார். அப்போ வீட்டில் ராத்திரி 7 to 8 மணினா வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் நடக்கும். எங்கள் அப்பா நல்லா பாடுவார். ரோட்டில் போகிறாள்லாம் எங்கள் அப்பா பாடுறாருன்னா 7 மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு கரெக்டாக 7 மணினா எங்கள் அப்பா பாடுவார். அப்போது எங்கள் அப்பா ஒரு நாள் அவர் முழங்கால் படிட்டு, ஏன்னா எனக்கு பிடிக்காதில்ல, ஒரு நாள் திடீர்னு நான் நைட்டு 12 மணிக்கு முழித்து பார்க்கும்போது எங்கள் அப்பா நெடு முழங்கால் நின்று அவர் சத்தமாக ஜோம் பண்ணுறார். இந்த பிள்ளையை நான் எப்படி கட்டி கொடுப்பேன் சப்பான்னு கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணுறார். அப்போ தான் பார்க்குறேன், இவ்வளவு நல்ல பாசமான அப்பாவை தான் நம்ம இவ்வளோ நாளும் தப்பாக நினச்சிருந்தோமா அப்படின்னு நினச்சிட்டு அன்னைக்கு தான் நான் உண்மையாக எங்கள் அப்பாவை நேசித்தேன் அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற நிறைய காரியங்களுக்கு என்ன ஜோம் பண்ண சொல்வார் எங்கள் அப்பா. எங்கள் அண்ணன் அப்போ 2000 2வது அண்ணன் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தான், பேக்கெட் வாட்டர். அதுக்கெல்லாம் எங்கள் மாமனார்லாம் ஜோம் பண்ணியிருந்தேன். அப்போ எங்கள் மாமனார் இல்லை, அவங்க ஜோமெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அப்போது எங்கள் அப்பா என் மகளுக்கு நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்க்கணும். ஏன்னா பெந்தவசத்தில் தெரிஞ்ச ஒரே ஆள் எங்கள் மாமனார் தான். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு பக்கத்து ஊருன்றதுனால எங்கள் மாமனாரை நல்லா தெரியும். ஏன்னா நல்லா பேய் வெட்டுவாங்க. நிறைய ஆட்கள் சோமில்லாத ஆட்கள்லாம் ஜெபம் பண்ணி எண்ணெய் கொடுத்தாங்கன்னா உடனே ஏசப்பாவுடைய கிருபையில் சுகமாவாங்க. கர்த்தர் அந்த கிருபை எங்கள் மாமனாருக்கு கொடுத்துருந்தார். சத்யநேசன் அவர் பேர், ஐபிசி சபை மேட்டு விலையில். அதனால் ரொம்ப காலம் கிட்டத்தட்ட 1968 எங்கள் மாமனார் 2014 வரைக்கும் கர்த்தர் உயிரோடு இருக்கிற வரைக்கும், அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் வல்லமையாக கர்த்தர் நடத்திக்கிட்டு வந்தார். அதனால் எங்கள் அப்பாவுக்கு அவரை தெரியும். அப்போது எங்கள் அப்பா சொல்லியிருந்தாங்க, எப்படியாவது ஒரு பெந்தவஸ்து பையனை பார்க்கணும், என் மக நகை கலத்திட்டா, அதனால் எப்படியாவது ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி வச்சுருந்தாங்க. அப்போது எங்கள் மாமனார் கிட்டத்தட்ட 4 மாப்பிள்ளை வீடு கூட்டிகிட்டு வந்தார். அப்போது நல்ல ஜோம் பண்ண ஆரம்பித்ததுனால
நான் திட்டமாக சத்தம் கேட்கணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருந்தேன். கிட்டத்தட்ட என்னுடைய திருமணத்துக்கு ஒரு 1½ ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கனவு கண்டேன். அந்த கனவில் ஒரு டேஷ் போட்டு விலை 3/83C அந்த வீட்டோட நம்பர், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இப்படி ஒரு அட்ரஸை பார்க்குறேன் நான். அப்போது இந்த அட்ரஸ் எங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அன்னைக்கு பார்த்து எங்கள் சின்ன மாமா வந்திருக்கிறாங்க. அப்போது அந்த மாமாட்ட, சந்திர மாமா, அவர்கிட்ட சொல்கிறோம், அந்த ஊர் பேர் விளையா 3/83Cன்றது அந்த வீட்டு நம்பரா அப்படின்னு நான் சொல்கிறேன். சொன்ன உடனே எங்கள் மாமாவுக்கு தெரிஞ்சது களியக்கா விலை தான். அதனால் அவர் களியக்கா விலைக்கு ஃபோன் பண்ணி, அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு ஃபோன் பண்ணி 3/83Cன்னு ஒரு நம்பர் இருக்கான்னு. அப்படியெல்லாம் யாருமே இல்லைன்ட்டாங்க. அப்போது அந்த கனவு எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆனால் காலங்கள் உருண்டோடுது. ஒரு நாள் 2000 எங்கள் அண்ணனுடைய கல்யாணத்துக்காக, அது ரொம்ப தள்ளிதல், அவனுக்கு கிட்டத்தட்ட 31 வயசில் கல்யாணம், மூத்த அண்ணனுக்கு. அதனால் நான் ரொம்ப 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 அழுது ஒரு நாள் ஃபுல்லாக அழுது ஜோம் பண்ணுறேன். அப்போ ஆண்டவர் ஒரு தரிசனம் தாராரு. அதில் ஒரு பொண்ணு நாங்கள் கனவுல பார்க்குறேன், ரொம்ப ஹைட்டாக இருக்காங்க. அடுத்த நாள் ஒரு சபையில் பாஸ்டர் சொன்னாருன்னு அந்த பொண்ணை பார்க்க போகிறோம், கர்த்தர் தான் சொன்னாருன்னு அதெல்லாம் ஏற்பாடு பண்ணி திருமணம்லாம் பின்னால் நடந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனால் அந்த அண்ணன் வந்து எனக்காக ரொம்ப ரொம்ப பாசமாக இருப்பான். மூத்த அண்ணன்னா ரொம்ப பாசமாக இருப்பான். அப்போது அவனுடைய திருமணத்துக்காக நான் ரொம்ப ஜோம் பண்ணி இருந்ததுனால அவன் என்னுடைய திருமணத்துக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருந்திருக்கான். ஒரு தரிசனம் பார்த்துருக்கான், என்கிட்ட சொல்லவே இல்லை. எங்கள் மாமனாரே 4 மாப்பிள்ளை வீடு கூட்டிகிட்டு வந்தார். ஒரு ஆளும் வரும்போதும் அந்த நாளில் கர்த்தருடைய தெளிவான சத்தத்தை கேட்பேன், இது இல்லை மாப்பிள்ளை அப்படின்னு. அப்போ எங்கள் அம்மா என்னை ரொம்ப திட்டுனாங்க, உனக்கு எப்படி தான் மாப்பிள்ளை வரும்னு நினைக்க, அப்படியெல்லாம் திட்டுனாங்க. ஆனால் கர்த்தருடைய தெளிவான நடத்துதலுக்காக காத்திருந்தேன். அப்போது 2 நாள்லாம், ஒரு நாள் கனவில் ஒரு காரில் ஒரு ஆள் நல்ல வெள்ளையாக, ஒரு ஆள் அந்த ஆளே ஓட்டிகிட்டு வர்றார். நான் எங்கள் வீட்டுக்குள்ளே வந்திருக்கு, பந்தல்லாம் போட்டிருக்கு, எங்கள் அப்பா நிற்கிற மாதிரி பார்க்குறேன். அப்போது என் மனசு சொல்லுது கல்யாணம் சீக்கிரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு 1 மாதம் இருக்கும், அடுத்தால ஒரு கனவு காண்றேன். அதே மாதிரி அதே காரில் அதே ஆள் வராரு, எங்கள் அப்பாட்ட பேசுகிறாரு. அப்போ நான் கனவு ரெட்டிச்சிச்சு, உடனடியாக கல்யாணம் நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஆனால் இந்த வீட்டு அட்ரஸ் எல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்போது எங்கள் மாமனார்கிட்ட சொல்லி வச்சுருந்ததுனால எங்கள் மாமனார் ஒரு கனவு கண்டு, நானும் எங்கள் வீட்டுக்காரரும் அப்போ ஒரு கனவில் ஒரு கல்யாண மேடையில் இருக்கிற மாதிரி பார்த்ததாகவும், அவங்க வந்து நீ இந்த பொண்ணை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் நிலப்பாறை சபையில் 3 நாள் உபவாச ஜெபம் நடக்குது. அப்போது ஞாயிற்றுக்கிழமை உபவாச ஜெபம் முடிகிற அன்னைக்கு காலையில் 8 மணிக்கே எங்கள் மாமனார் வந்து எங்கள் அம்மாட்ட, உங்கள் பொண்ணு வந்து எங்கள் பையனை பார்த்து இது கர்த்தர் சித்தம்னு சொன்னால் கல்யாணத்தை நடத்துவோமா, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தார். அப்போ நான் ஜெப வீட்டில் இருக்கிறேன். அப்போ எங்கள் அம்மா ஃபோனில் சொல்கிறாங்க, நம்ம மத்தியானம் அந்த மாப்பிள்ளை வீடை பார்க்க போனோம், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 12 மணி இருக்கோம் இங்கே மாப்பிள்ளை பார்க்குறதுக்கு. நான், எங்கள் 2வது அண்ணன், 2வது அக்கா, எங்கள் அம்மா அப்பா 5 பேருமா அந்த ஆட்டோவில் நாங்கள் இங்கே வர்றோம். இங்கே வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் இந்த பழைய படங்கள்லாம் பார்க்குற மாதிரி இந்த பொண்ணு நிலக்காலில் நிற்கிற மாதிரி அவர் நிலக்காலில் நின்றுட்டு சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் அவரை பார்க்குறேன். அதுக்கு முந்தையெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போது நான் பார்த்த உடனே தெளிவாக சத்தம் கேட்குது, இதுதான் மாப்பிள்ளை, சரின்னு சொல்லு அப்படின்னு. உடனே நான் எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், இதாம்மா மாப்பிள்ளையா, பேசி முடிங்க அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு அளவு கடந்த சந்தோஷம். என்னை ஒரு பாஸ்டர் வீட்டில் கல்யாணம் நடக்கும்போது ரொம்ப நல்ல மனுஷன், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், பாஸ்டர் நம்ம கண்ணால் பார்த்துருக்கோம், அதனால் இந்த வீட்டில் கல்யாணம் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறதுல அவ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நான் ஒரு 7 குறிப்பு எழுதி வச்சு நான் ஜோம் பண்ணியிருந்தேன். அந்த காலத்தில் எனக்கு சொல்லி தந்தது அப்படி, மாப்பிள்ளை வெள்ளையாக இருக்கணும், ஏன்னா எனக்கு அப்போ 5000 ரூபா சம்பளம், அதனால் ஒரு 2000 ரூபா சம்பளம் இருந்தாலும் போதும், நான் ஒரு பாஸ்டர் வீட்டில் இருக்கணும். ஏன்னா ஆர்சியில் எல்லோரும் நகை கலத்துனது என்னை ரொம்ப திட்டுனதுனால, பெந்தோஸ்து பாஸ்டர் வீடுனா நம்மளை திட்ட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால பெந்தோஸ்து பாஸ்டரோட பையனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பா என்னை ரொம்ப திட்டுனதுனால, அவங்களுக்கு அவிய பாரம்பரியம் அப்படி இருந்து, ஏன்னா எல்லோரும் ஆர்சியில் கட்டி கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நகை கலத்திட்டேன்னு திட்டுனாங்க இல்லையா. அதனால நான் அப்படி ரொம்ப திட்டு வாங்கினதுனால நான் அதில் எழுதியிருக்கேன் ஜெப குறிப்பில், எனக்கு அம்மா அப்பா மாதிரி பார்க்குற ஒரு மாமனார் மாமியார் வேணும். அப்படி ஒரு 7 ஜெப குறிப்பு எழுதி வச்சு ஜோம் பண்ணியிருந்தேன்னா.
அது எல்லாம் ஒன்று கூட விடாமல் என்னுடைய திருமண காரியத்தில் கர்த்தர் நேர்த்தியாய் செய்தது 7 காரியத்தையும் கர்த்தர் வாக்கிய பண்ணியிருந்தார். அப்படி சத்தியநேசன் பாஸ்டருடைய மருமகளாக கர்த்தர் என்னை கூட்டி வந்து சேர்த்தார். அந்த சபையில் எங்களுடைய திருமணம் நடக்கிறது மேட்டு விலையில். ஏன்னா எங்களுக்கு தனி சபை கிடையாது இல்லையா, அதனால் மேட்டு விலையில் தான் எங்களுடைய திருமணம் சபையில் வச்சு நடக்குது. அந்த 9/6/2003 எங்களுடைய திருமணம் நடந்தது. 2004 நாங்கள் அங்கே இருந்தோம், சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் வேலை பார்க்குறேன். அப்போது உடனடியாக கர்த்தருடைய கிருபையில் நான் ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். அப்போது 8வது மாதம் என் பிள்ளை வயிற்றில் இருக்கிறா, மூத்த மகா. வயிற்றில் இருக்கும்போது ஒரு நாள் நான் தண்ணியில் வழுக்கி விழுந்துட்டேன். ரொம்ப டம்முன்னு போய் விழுந்த உடனே எனக்கு ரொம்ப பயம், ஒருவேளை இந்த வயிற்றில் இருக்க குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு நினச்சி ரொம்ப பயந்து ஒரு பொருத்தனை பண்ணுறேன். ஏசப்பா, இந்த பிள்ளை எந்த குறை இல்லாமல் நேர்த்தியாக நல்லபடியாக பிறந்துடணும் அப்படின்னு பொருத்தனை பண்ணி ஜோம் பண்ணுறேன். அப்போ நினைக்கிறேன், இது ஒரு சின்னதாலாம் இருக்குது, அடுத்து ஒரு பொருத்தனை பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஏசப்பா நீங்கள் மட்டும் எந்த செலவும் இல்லாமல் கன்னியாகுமரிக்கு எனக்கு டிரான்ஸ்ஃபரில் கூட்டிக்கிட்டு போயிட்டா நான் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பா, அதுவும் 4 மாடியில் சாட்சி சொல்லுவேன் ஏசப்பான்னெல்லாம் நான் ஒரு பொருத்தனை பண்ணி அன்றைக்கி ஜோம் பண்ணுறேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணினேன். அதுக்கப்புறம் 2004 மார்ச் 26ஆம் தேதி என் மகன் நல்ல சுகத்தோடும் பலத்தோடும் குழந்தை பிறக்க கர்த்தர் இரக்கம் செய்தார். அதுக்கப்புறம் 2008ஆவது ஆண்டில் ஜனவரி 3ஆம் தேதி ஒரு ஆக்சிடெண்ட்டில் கால் 2ஆக உடைஞ்சிருச்சு. அப்படி தோரங்குறிச்சி பகுதியில் நாங்கள் அப்போ வாடகை இருந்தோம். அப்போது ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்ல வண்டி ஓட்டுவார். ஏன்னா நான் பிள்ளையே வச்சுட்டு எந்த வண்டியை எதையும் பிடிக்க மாட்டேன், எங்கள் வீட்டுக்காரோடய பிடிக்க மாட்டேன். எந்த ஸ்பீட் பிரேக்கராக இருந்தாலும் நல்ல வண்டி ஓட்டுவார். அப்படி நல்ல வண்டி ஓட்டுற ஆள் எப்படி விழுந்தார் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு இப்படி நடந்து போச்சே, அது நடந்திருக்காது அப்படி தான் நினைக்கிறேன். என்கிட்ட வந்து சொன்ன டீச்சர்கிட்ட நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் நடந்திருக்காது, அவர் நல்ல வண்டி ஓட்டுவார். அப்படி இல்லைம்மா, ஆக்சிடெண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. மதியம் 1:30க்கு விழுந்தவர் நைட்டு 8:30 மணிக்கு, வெறும் தோரங்குறிச்சிலேருந்து மதுரைக்கு 1 மணி நேரத்தில் போயிடலாம். ஆனால் நைட்டு 8:30 மணி வரைக்கும் வேறு எங்கெல்லாமோ கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நான் அந்த ஸ்கூல்லேருந்து வெளியே வரும்போது உடனே அப்போது எனக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சதுன்னா ஜீசஸ் கால்ஸ் ஊழியம் தான். உடனே ஃபோன் அடித்து ஜோம் பண்ணுறேன். அப்போ ஜோம் பண்ண உடனே இது உயிருக்கு போராட்டம் மாதிரி இருக்குமா, ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஏசப்பா எப்படினாலும் ஜெபத்தை கேட்டுருவார்னு ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அப்படியே அன்றைக்கி நைட்டு 8:30க்கு தான் அந்த மதுரையில் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறாங்க. என்கிட்ட எந்த காசும் சேவிங்ஸ் கிடையாது. ஏன்னா அந்த நாட்களில் எங்களுக்கு நிறைய லோன் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால் டாக்டர்ஸ் எல்லாம் 1 வருஷம் நீங்கள் சரியாக நடக்க மாட்டீங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்கள் மாமனார் மாமியார் சபையார் எங்கள் வீட்டுக்காரர் என்னோட எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு கர்த்தர் இரக்கமாக 5 மாதத்தில் மே மாதம் ஏப்ரல் 30ஆம் தேதி என்னை காரில் அவங்களே ஓட்டிகிட்டு வந்து என்னை கூட்டிகிட்டு வரத்தக்கதாக ஏசப்பா அவங்கள நடக்க வைத்தார். அந்த அளவுக்கு கர்த்தர் நல்ல பலம் கொடுத்துட்டார். அப்படி நல்ல சுகபல ஜீவனோட கர்த்தர் மறுபடியும் இப்போது அவங்க நல்லா ஆயிட்டாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் 2வது நாள் 3வது நாள் அப்போது அந்த 5 கிராம செல்வராஜ் அண்ணாச்சிட்ட ஆண்டவர் பேசியிருக்கார். அந்த பையன் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கு காரணம் நான் ஊழியமே செய்ய மாட்டேன் அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கிறான், அதனால தான் இந்த ஆக்சிடெண்ட், நீ போய் பேசு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன அந்த ஹாஸ்பிட்டலில் 3வது நாள் ராத்திரி வந்து பார்க்க வந்திருக்காங்க. அப்போது பிரீத்தி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் இருக்கிறோம். அப்போது நைட்டு வந்து பார்த்துட்டு அவங்கள மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க, என்ன மகளாக அவிகளை மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. மாப்பிள்ளை, நீங்கள் வந்து உங்கள் அப்பாவுடைய ஊழியத்தை செய்ய மாட்டேன்னு ஓடிக்கிட்டு இருக்கீங்க, அதனால தான் அந்த ஆக்சிடெண்ட். நீங்கள் செய்வேன்னு சொன்னால் கர்த்தர் நேர்த்தியாக நடக்க வைப்பார், இல்லைன்னா நொண்டியாக வச்சாது கர்த்தர் தம்முடைய ஊழியத்தை செய்ய வைப்பார், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போது இவர் பதிலே சொல்லாமல் இருக்காங்க. ஏன்னா அந்த ஊழியத்தில் அவங்க அப்பா பட்ட கஷ்டங்கள் பாடுகள் எல்லாம் நிந்தனையெல்லாம் பார்த்துட்டு ஊழியமே வேண்டான்னு இருந்த ஆள். அப்போ நான் தான் சொல்கிறேன், இல்லை ஊழியம் செய்வேன், சொல்லுங்கன்னு சொல்கிறேன். அப்போ நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபை 5 மாதத்தில் ஏசப்பா நேர்த்தியும் செவையுமாய் நடக்க வைத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த மே மாதம் ஒரு 28-30 தேதி இருக்கும். அப்போ எங்கள் மாமனார் ஒரு நாள் என்னை கூப்பிட்டு இருத்தி, உனக்கு இன்னொரு குழந்தை இல்லைனாலும், ஏன்னா அவருடைய கால் 2ஆக உடைஞ்சிருந்தது, அவர் எப்படி கற்பனை பண்ணிக்கிட்டாரோ தெரியலை, அவராக சொன்னார், இனி ஒரு குழந்தை உனக்கு இல்லைனாலும் நீ வருத்தப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறாங்க. நான் அன்னைக்கு இந்த ஐபிசி சபை இப்போ சின்னதாக ஓட்டு கட்டடம் தான், நான் அந்த சர்ச்சுக்குள்ளே போயிருந்துட்டு ஒரு நாள் ரொம்ப அழுதேன். ஏசப்பா எனக்கு நீங்கள் ஒரு ஆண் குழந்தையே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதேன்.
அடுத்து கொஞ்ச நாளில் கர்த்தருடைய கிருபையினால் நான் மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிறேன். அப்போது ஜனவரி மாதம் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள் போயிட்டு வரும்போது டாக்டர் அம்மா சொல்லிட்டாங்க, உங்களுக்கு கால் இப்படி இருக்கிறதுனால ஆப்ரேஷன் தான் நடக்கும், ஆனால் நீங்கள் என்றைக்கு வந்தாலும் நாங்கள் செஞ்சுருவோம் அப்படிங்கிறாங்க. நான் அந்த சர்ச்சில் வந்து அழுகிறேன், ஏசப்பா என்றைக்கு நான் போனேன், டாக்டர் அம்மா நீங்களா ஒரு நாள்னு சொல்லிட்டாங்க, நான் என்றைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருக்கும்போது தெளிவாக ஒரு சத்தம், 29ஆம் தேதி ஜனவரி மாதம் 2009 வருஷத்தில் ஆஸ்பத்திரி போவேன், நான் 30ஆம் தேதி உனக்கு ஆப்ரேஷனில் உனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த தெளிவான சத்தத்தை கேட்குறேன். நான் மனசில் வச்சுக்கிட்டேன். அப்போ 29ஆம் தேதி எங்கள் அம்மாவா ஃபோன் பண்ணி கேட்குறாவ, ஏன் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்து ஒரு வாரம் ஆச்சு, நம்மளாம் ஒரு நாள் ஒரு செக்கப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நாங்கள் அதுக்கு சும்மா செக்கப்புக்கு தான் 29ஆம் தேதி கிளம்பி போகிறோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒருவேளை இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துருவாங்கன்னு நினச்சி எங்கள் அம்மா எல்லாம் பேக் பண்ணிட்டு தான் வர்றாங்க. அங்கே போன உடனே டாக்டர் அம்மா அன்றைக்கி 29ஆம் தேதி இன்றைக்கி நான் நிறைய ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், அதனால் புனித ஹாஸ்பிட்டலில் ஜார்ஜ் ஹாஸ்பிட்டல் கோட்டாரில் தான் நடந்துச்சு. அப்போ அவங்க சொல்கிறாங்க 30ஆம் தேதி காலையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஆப்ரேஷன் பண்ணி குழந்தை எடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே இது கர்த்தர் சொன்னபடியே கர்த்தர் அழகான ஆண் குழந்தையை கொடுத்தார். அவன் பேர் கிறிஸ்டோலைட். என் மூத்த மக பேர் மொபி சத்யா. அப்படி 2 குழந்தைகளை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2010ஆவது ஆண்டில் நாங்கள் இப்போ இருக்கிறதான இந்த மேட்டுவளையில் இருக்கிற எங்கள் புது வீடு, இந்த வீடு வந்து 91ஆவது வருஷத்தில் எங்கள் மாமனார் இந்த இடத்த வாங்கி இந்த கட்டடத்தை வந்து முக்கால் வேலை முடிஞ்சிருந்து, சுவரை பூசுனா தரையை பூசுனா அந்த வீட்டில் இருக்கலாம், ஆனால் அது மட்டும்தான் நடக்கலை. மீதி எல்லாம் வீடு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் வீட்டுக்குள்ளே கல்லெல்லாம் அடித்து போட்டிருக்கு, கதவெல்லாம் அப்படி செஞ்சு வச்சது அப்படி அப்படியே இருக்குது. ஆனால் வீட்டு பூசாமல் இருக்குது, அவ்வளோதான். ஆனால் அதை பூசி இருந்தால் இருந்திருக்கலாம், ஆனால் நடக்கவே இல்லை. 91லேருந்தே இந்த வீடு அப்படி இருக்குது. 2003 நான் திருமணமாகி வந்த உடனே இந்த வீட்டில் அந்த கடனை அடைக்க முடியாமல் எங்களை லோன் போட சொல்லியிருந்தாங்க. அப்படி லோன் போட்டு கொடுத்ததுனால அதுக்கப்புறம் நிறைய வருஷங்களாக அப்படி லோன்லேயே சம்பளம் அப்படி ரொம்ப கம்மியாக ஓடிக்கிட்டே இருக்குது. 2009ஆவது ஆண்டில் கர்த்தர் இந்த மேலே பக்க சுவரு கட்டுற மாதிரி ஒரு கனவு கண்டேன். அடுத்த நாள் எங்கள் மாமனார் ஃபோன் பண்ணி, நீங்கள் அங்கே என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டப்போ, கொஞ்சம் காசு இருந்துமா மேலே பக்கம் சுவரை கட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போது வீட்டு வேலையும் நடத்திடலாம்ல அப்படின்னு கேட்டேன். நீ ஒரு லோனை போட்டுதாம்மா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அந்த நாட்களில் ஒரு சின்ன லோன் தான் போட்டு கொடுத்தோம். அவங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட்லுக்கு ஒரு 1,50,000 ரூபா வந்துச்சு. அப்படி எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 5 லட்ச ரூபா செலவில் இந்த வீட்டை 2010ஆவது ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி இந்த வீட்டை கர்த்தருக்கு என்று பிரதிஷ்டை பண்ண கர்த்தர் உதவி செய்தார். பால் காய்ச்சோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை. 18 ஆண்டுகளாய் கட்டப்படாமல் முடிக்கப்படாமல் இருந்த இந்த வீட்டை கர்த்தர் எங்களுக்கு அதை முடித்து தந்தார். அதுக்கு முன்னாடி 3 நாட்கள், ஏன்னா நாங்கள் அது பழைய வீட்டில் வீடு ரொம்ப சின்னதாக இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒரு கட்டில் போட்டால் அடுத்த ஆள் நடக்கக்கூட இடம் இருக்காது, அப்படி சின்ன வீடு. அதில் அந்த கடைசி ரூமில் தான் எங்கள் பெட்ரூமு. அப்போது மூத்த மகளும் அப்பாவும் ஒரு கட்டில் படுத்தா அந்த சின்ன பையனை ஒரு சின்ன கட்டில் படுக்க வச்சுருப்பேன். நடுவில் தரையில் தான் நான் படுக்கணும், இடமே இருக்காது. அப்போ கீழே தேங்காய்லாம் போட்டிருப்போம். நான் 3 நாள் ரொம்ப அழுதேன். ஏசப்பா, நான் என் பிறந்த வீட்டில் பெரிய பெரிய ரூமு, அது ஓட்டு வீடாக இருந்தாலும் பெரிய பெரிய ரூமாக இருந்து நான் பழக்கப்பட்ட எனக்கு இங்கே ஒரு வீடு கட்டி முடிக்கப்படாமல் தானே இருக்குது ஏசப்பா, எனக்கு அந்த வீடு வேணும் அப்படின்னு நான் 3 நாள் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். கர்த்தர் 10வது வருஷம் டிசம்பர் மாதம் அந்த வீட்டை பால் காய்ச்ச கர்த்தர் கிருபை பாராட்டினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் 2006ஆவது ஆண்டில் நான் இருந்த அந்த சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் என்ன எங்கள் ஸ்கூலில் பிள்ளைகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அடிக்கடி வேறு ஸ்கூலுக்கு என்ன தூக்கி மாற்றிடுவாங்க. அப்போ நான் ஒரு நாள் ரொம்ப அழுகையோட நான் வந்து அந்த 5 கிராமம் செல்வராஜ் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், நான் வந்து என்னை அடிக்கடி தூக்கி மாற்றிடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரொம்ப அழுது சொல்கிறேன். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை பிரபா, நீ ஹெச்எம்மாக ஆவேன்னு கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்கிறேன், நான் இருக்க ஸ்கூலில் நான் தான் ஹெச்எம், நான் தான் அசிஸ்டண்ட்டு, அங்கே யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உடனே அவர், இல்லை நீ ஹெச்எம் ஆவேன்னு கர்த்தர் சொல்கிறார் அப்படின்னு 2006 எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லியிருந்தார். அப்படி 2009ஆவது ஆண்டில் ஒரு டிரான்ஸ்ஃபருக்காக மே மாதம் நாங்கள் மதுரைக்கு போயிருக்கிறோம். எப்படியும் டிரான்ஸ்ஃபர் கிடச்சிரும்னு நினச்சிட்டு போனால் எங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல. அன்றைக்கி நான் ரொம்ப அழுதேன். ஏன்னா எங்களுக்கு அந்த முந்தின நாள் வந்து எனக்கு முன்னாடி இருந்த 3 பேர் ஹெச்எம் ப்ரொமோஷன் வாங்கிட்டு அடுத்த நாள் இங்கே வந்து டிரான்ஸ்ஃபரையும் வாங்கிக்கிட்டாங்க. அங்கே போய் ஹெச்எம் ப்ரமோஷன் வேண்டான்னு எழுதி கொடுத்துட்டாங்க. அதில் நான் ஏமாற்றப்பட்டுட்டேன்னு நான் ரொம்ப அழுதேன். ஏன் ஏசப்பா என்னை ஹெச்எம் ஆக்குவேன்னு சொல்லிட்டு கடைசியில் ட்ரான்ஸ்ஃபரும் இல்லை, ஹெச்எம் இல்லைன்னு சொல்லி ரொம்ப அழுதேன்.
ஆனால் அக்டோபர் மாதம் 2009 வருஷம் அக்டோபர் மாதத்தில் திடீரென்று கவுன்சிலிங் அறிவித்தாங்க. அதில் 10/12 10ஆம் மாதம் 2009 கர்த்தர் அந்த நாட்களில் என்னுடைய ஹெச்எம் ப்ரமோஷனை வாக்கு பண்ணினபடியே என்னை தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு கிடைக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். அதுக்கப்புறமும் நாங்கள் அங்கே தான் இருந்தோம். ஆனால் அந்த 9வது வருஷத்துலேருந்து 11வது வருஷம் வரைக்கும் எங்கள் கூட இந்திரான்னு ஒரு டீச்சர் இருந்தாங்க, கிறிஸ்டோபர் இந்திரா. அவங்க நாங்கள்லாம் அவங்களும் பக்கத்தில் இருந்தோம். அவங்க நல்ல ஜெபம் பண்ணுற ஒரு தெய்வ பிள்ளை. அவங்க அப்புறம் ஊழியம் நல்லா செஞ்சாங்க. ரோட்டில் யார்கிட்ட நின்றுனாலும் சுவிசேஷம் எளிதாக சொல்லிடுவாங்க. அந்தளவு தேவ கிருபை பெற்ற பிள்ளைங்க. அப்போ அவங்க கூட நாங்கள் இருந்ததுனால நான் அப்போது தேத்தாம்பட்டிக்கு சேர்வைக்காரம்பட்டியிலேருந்து தேத்தாம்பட்டிக்கு நான் ட்ரான்ஸ்ஃபரில் போயிருக்கிறேன். அப்போது அந்த ஊரில் ஒரு வீட்டு கூட்டமாக வாரம் வியாழக்கிழமை தோறும் அந்த வீட்டு கூட்டம் நடக்கும். அவங்க 2 பேரும் ஊழியக்காரங்களாக வருவாங்க. அப்புறம் அந்த இடத்துல கர்த்தர் அநேகருக்கு சுவிசேஷம் சொல்ல கர்த்தர் அடிமையை எடுத்து பயன்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக நிறைய ஜனங்கள் வந்தாங்க. ஆனால் 2011ஆவது ஆண்டில் திடீரென்று ஒரு நாள் ஒரு அந்த ஊருக்குள்ளே எல்லாரும் நிறைய பேர் ஜெபத்துக்கு வர்றாங்க அப்படின்னு பிரச்சனை பண்ணி இவங்களை அந்த வேலை இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னுலாம் ஒரு பெரிய பிரச்சனை ஆக்குனதில் அந்த ஊழியம் அப்படியே தடைபட்டு போனது. ஆனால் ரொம்ப வருத்தம். ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப காலங்கள் கிட்டத்தட்ட அங்கேயே தான் ரொம்ப வருஷமாக இருந்தேன். ஆனாலும் ஊழியங்கள்லாம் அந்த புதுப்பட்டின்ற இடத்துல ஊழியம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கர்த்தருடைய கிருபையில். 2012ஆவது ஆண்டில் செவ்வாய்க்கிழமை உபாச ஜெபம்னு கர்த்தர் சொல்லி காலையிலேயும் மதியானம் உபாசம் இருப்போம். நைட்டு ஒரு 5 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் நிறைய டீச்சர்ஸாக இணைஞ்சி அந்த இடத்துக்காக தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவோம். இப்படி நிறைய வருஷமாக நடந்துக்கிட்டே இருந்துச்சு கர்த்தருடைய பெரிதான கிருபை. 2015 16ஆவது ஆண்டில் அங்கே கர்த்தரே பேசினார். அந்த இடத்துலேருந்து தர்மபட்டிக்கு ஊழியம் நகருறதாக அப்படி கர்த்தர் தரிசனம் சொன்னபடி அப்புறம் கொஞ்ச காலம் தர்மபட்டியில் அந்த ஊழியங்கள் நடந்து கொண்டு இருந்துச்சு உபாச ஜெபம். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் காலில் ஒரு பலகீனம் வந்துச்சு. அப்போ அந்த கால் பலகீனத்தில் நான் ஹாஸ்பிட்டலில் கால் வீங்கி கால்லேருந்து தண்ணியை பொத்து வடிகிற அளவுக்கு மோசமாகி நான் மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன். அப்போது இந்த அஞ்சுராம அண்ணாச்சி செல்வராஜன் நினச்சிட்டு எங்கள் அப்பா ஓடி போய் என் பிள்ளைய ஐசியூவில் வச்சுருக்காங்களாம், என்ன ஆச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போயிருக்காங்க. அப்போது அவங்க சொன்னது, உங்கள் பொண்ணு ஜெபம் பண்ணலை, கணவர் கூட சண்டை போடுறா, அதனால தான் இந்த வியாதியை அனுமதிச்சிருக்கிறேன், 7 நாளில் இது சரியாகும்னு ஆண்டவர் சொல்கிறான்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்படி எங்கள் அப்பா சொன்ன உடனே உண்மையாய் நான் ஆண்டவரே, ஆமாம் ஆண்டவரே, நான் இப்போ கொஞ்ச நாளாக நல்லாவே ஜெபம் பண்ணலை, நல்ல சண்டைலாம் போட்டிருக்கேன் ஏசப்பான்னு சொல்லி ரொம்ப அழுது ஜெபம் பண்ணேன். 6 நாளாக நான் டிஸ்சார்ஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த டாக்டர். ஆனால் 7ஆவது நாள் காலையில் வந்து என் காலை பார்த்துட்டு நீங்கள் இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகி போங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கே எங்களை அனுப்பி விட்டாங்க. அப்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தை நிறைவேற்றினார். கர்த்தர் என் காலுக்கு பழையபடியும் நல்ல சுகபல ஜீவனை தந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதுக்கப்புறம் நாங்கள் புழுதிப்பட்டியில் புதூரில் கொஞ்ச நாள் இருந்தோம். அதுக்கப்புறம் புழுதிப்பட்டிக்கு வாடகை வீடுக்கு வந்துட்டோம். ஆனால் கர்த்தர் எங்களுக்கு புழுதிப்பட்டியில் ஒரு இடத்த வாங்கணும்னு கர்த்தர் சொல்லி இருந்தார், ஒரு ஊழியக்காரமாக கொண்டு. அப்படியே நான் புழுதிப்பட்டியில் ஒரு 5 சென்ட் இடம் வாங்கணும்னு சொல்லி எங்கள் மூத்த அக்கா அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியத்தில் அவங்க எழும்ப ஆரம்பித்தாங்க. அவங்க மதுரையில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நத்தம் பகுதியில் அவங்க வீடு கட்டி ஊழியத்தில் இருந்தாங்க. அப்போது புழுதிப்பட்டியில் எனக்கு 5 சென்ட் இடம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் மூத்த அக்கா வீட்டுக்காரங்க வந்து அந்த இடத்தெல்லாம் கொஞ்சம் புழுதிப்பட்டியிலே இடம் பார்த்து வாங்கணும் அப்படின்னு இருக்கும்போது அது வயல், அது ஹைவே பக்கத்தில், அதனால் வாங்க முடியாதுன்னு உடனே அவங்களும் கொஞ்சம் காசு போட்டு அவங்களுக்கு ஒரு 21 சென்ட், எனக்கு ஒரு 5 சென்ட்டுன்னு 26 சென்ட்டாக அதை நாங்கள் எழுதினோம். கர்த்தருடைய கிருபை. அப்படி கர்த்தர் வாங்க கிருபை செய்தார். அப்போல்லாம் அது ஊழியத்துக்கு பயன்படும்னு நான் நினச்சே பார்க்கல. ஆனால் கொஞ்ச நாளில் கிட்டத்தட்ட அங்கே இருக்கும்போது கர்த்தர் ஒரு தரிசனம் தந்தார். அதே புழுதிப்பட்டி இடத்துல நாங்கள் அனிதா டீச்சர் வீட்டில் வச்சு நாங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படி கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை தோறும் உபாசம் ஜெபம் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு நாள் ஆண்டவர் வந்து தரிசனம் தரார். அங்கே ஒரு அழகான நல்ல ரூம், நல்லா பிரைட்டாக இருக்குது, ரொம்ப லைட் எரியுது. அப்போது அங்கே நிறைய ஆண்கள் நெடுமுழங்காலில் நின்று ஜெபம் பண்ணுறாங்க. அப்போது அதில் ஜாக்குலின் அப்படின்ற ஒரு அம்மா தான் எனக்கு தெரிஞ்சது. அப்போ அவங்க வந்து அவங்களும் அவங்க வீட்டுக்காரனும் அந்த ஜெபத்துக்கு உள்ளே வர்றாங்க. நான் எல்லோரும் உள்ளே போங்க ஜெபம் பண்ணுங்க அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன் வாசலில் நின்று. அப்போது அவங்ககிட்ட சொல்கிறேன், ஜாக்குலின் உன்னை விட அதிகமாக அவங்க வீட்டுக்காரர் ஜெபம் பண்ணுறாரு அப்படி சொல்லிவிட்டு எனக்கு அடையாளம் தெரிஞ்சது அந்த ஒரு ஆள் தான்.
அப்போ அந்த தரிசனம் பார்த்த பிறகு புழுதிப்பட்டியில் அதுக்கப்புறம் தான் அந்த ஜெபம் தொடங்க ஆரம்பிச்சிச்சு. அப்போது திலகவதினிட்டு ஒரு டீச்சர் இருந்தாங்க. அவங்க வீட்டில் அவங்க நாகர்கோயில்காரங்க, ரொம்ப நல்லா ஜெபம் பண்ணுறவங்க. அவங்க அந்த வருஷம் ரிட்டையர்டு. அவங்க வீட்டில் ஏப்ரல் மாதம் அந்த உபாச ஜெபம் பண்ணோம். அப்புறம் நிறைய பேரை கூட்டி சேர்த்து கர்த்தருடைய கிருபையினால் அந்த புழுதிப்பட்டியில் ஜெபம் ஆரம்பித்து நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போது ஒரு நாள் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், "ஏக்கா, எங்களுக்காக ஜெபம் பண்ணுறதுக்கு, எங்களை தாங்கி ஜெபம் பண்ணுறதுக்கு நீ வந்தால் நல்லாயிருக்கும்" அப்படின்னு நான் ஒரு நாள் சொல்கிறேன். அப்போ தான் எங்கள் அக்காவும் அத்தானும் நத்தத்துலேருந்து வாரம் செவ்வாய்க்கிழமை எங்களோடு கூட ஜெபம் பண்ண வருவாங்க. புழுதிப்பட்டிக்கு உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவோம். அப்போ அங்கே கொஞ்சம் 10 ஆட்கள் அப்படி வருவாங்க. எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுவோம். கடைசியில் சாப்பிட்டுட்டு அப்படி கர்த்தருடைய கிருபையினால் அப்படி ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் திடீரென்று ஒரு நாள் நான் பைபிள் வாசிக்கும் போது, "இன்னும் 1.5 ஆண்டுகள் தான் அங்கே இருப்பாய்" அப்படின்னு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டேன். ஆனால் அப்போது இந்த ஜீவம் வரல, நான் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனால் 2024 ஆண்டு ஜனவரி மாதம் நான் வருஷம் மே மாதம் இந்த அஞ்சனாமோ அண்ணாச்சிட்ட வந்து கேட்பேன், "நான் ட்ரான்ஸ்ஃபரில் போயிடுவேனான்னு கேட்பேன். அப்போ அவ, "இல்லை பிரபா, நீ இப்போ வரக்கூடாது, நீ போனால் அழுவ, அப்படி அதனால் கர்த்தர் சொல்கிற வரைக்கும் நீ கேட்கணும்" அப்படி சொல்லுவாங்க. அப்படி 24வது வருஷத்தில் ஜனவரி மாதம் நான் வந்து கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, "ஆண்டவர் இந்த வருஷம் வருவ மாதிரி இருக்குது, போ" அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மார்ச் மாதத்தில் நான் ஒரு தடவை வந்திருந்தப்போ, "இந்த வருஷம் நான் வந்துடுவேனா" அப்படின்னு. "வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது பிரபா, ஜீவம் மாறும்னு நினைக்கிறேன்" அப்படி சொல்லி அனுப்பிவிட்டாங்க. ஆனால் திடீரென்று ஏப்ரல் மாதம் ஜீவம் மாறிட்டு, ஹெச்சமாகவே எங்கேயும் தமிழ்நாட்டில் போகலாம் அப்படின்னு ஒரு ஜீவம் வந்துருச்சு. 243 ஜீவம் வந்துருச்சு. உடனே அதுக்கு நிறைய அகைன்ஸ்டாக ஏகப்பட்ட சங்கங்கள் போராடினாங்க. ஆனால் எனக்கு தெரியும் கர்த்தர் சொன்னால் சொன்னதே நடக்கும்னு. உடனே நான் எழுதி கொடுத்துருந்தேன் ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஏற்கனவே இந்த மாற்றுத்திறனாளி கோட்டா இருந்ததுனால என்னை ஸ்டேட் ஃபஸ்ட்டாக அந்த லிஸ்ட்டில் நான் தான் ஃபஸ்ட்டில் இருந்தேன். அப்படி 2024வது ஆண்டில் இப்போ நாங்கள் அந்த கூடி ஜெபம் பண்ணுற அந்த ஜெபத்தில் ஒரு நாள் ஆண்டவர் எங்கள் அக்காவை கொண்டு சொன்னார், "திடீரென்று பிரபா ஜூன் மாதத்தில் கன்னியாகுமரி போயிடுவா" அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. சொன்னபடியே தேவன் எனக்கு வாக்கு கொடுத்தபடி, தீர்க்க தரிசனமாக சொன்னபடி 2024வது ஆண்டு ஜூலை மாதத்தில் நான் இங்கே கன்னியாகுமரிக்கு எந்த செலவும் இல்லாமல் ஜூன் 5ஆம் தேதி நாங்கள் கனகபுரம் பிரைமரி ஸ்கூல் ஹெச்சமாகவே எந்த செலவும் இல்லாமல் ஏசப்பா என்னை ட்ரான்ஸ்ஃபரில் கொண்டு வந்தார். இப்போ 2003வது ஆண்டில் நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன் பாருங்கள். ஆனாலும் அதெல்லாம் மறந்து போயிட்டேன். ஆனால் தேவன் மறக்கவே இல்லை. ஒரு உண்மையுள்ள தெய்வம், உயிருள்ள தெய்வம். என்னுடைய ஜெபத்தையெல்லாம் கர்த்தர் கேட்டார். நேர்த்தியாக என்னை கன்னியாகுமரியில் மேட்டுவளையில் எங்கள் வீட்டில் நான் வந்து இருக்கும்படியாய் கர்த்தர் எனக்கு இரக்கம் பாராட்டினார். 2014வது வருஷத்தில் எங்கள் மாமனார் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் இங்கே வந்து ஊழியத்தை பொறுப்பெடுக்க முடியாது வந்துட்டாங்க. அப்புறம் என் மகனும் ஒரு வருஷத்தில் இங்கே வந்து அப்பா கூட தான் இருப்பேன்ட்டு வந்துட்டான். அப்போ எங்கள் மாமியார் 2017வது ஆண்டில் எங்கள் மாமியார் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் முழுக்க எங்கள் வீட்டுக்காரர் இங்கே ஐபிசி சபையை பொறுப்பெடுக்க முடியாது இங்கே இருந்துட்டாங்க. அப்போது என் பையனுக்கு அவங்க தான் சமைச்சு கொடுக்கணும், அப்படியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எங்கள் அண்ணி பக்கத்தில் இருந்தாங்க, அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க. இப்படியே காலங்கள் உருண்டோடிச்சு. ஆனால் தேவனாகிய கர்த்தர் எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டார். கர்த்தர் தம்முடைய வாக்கும் மாறாதபடிக்கு என்னையும் கர்த்தர் சொன்னபடியே என்னை இங்கே மேட்டுவிளையில் குடும்பத்தோடு வந்து இருக்கும்படியாக கர்த்தர் ட்ரான்ஸ்ஃபரில் கொண்டு வந்தார். எந்த செலவும் இல்லாமல் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களுக்கு 2010வது ஆண்டு வரைக்கும் ஒரு கடன் இருந்துச்சு. அது ஒரு வட்டி கடன். அந்த கடனை எப்படியாவது அடைச்சிடணும்னு நானும் எவ்வளவோ பிரயாசப்பட்டேன். ஆனால் நடக்கலை. ஆனால் ஒரு நாள் நான் ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், "ஆண்டவரே, யாராவது எனக்கு வட்டி இல்லாமல் காசு தந்தா நான் இதை அடைச்சிருவேனே. ஒரு 50,000 ரூபா தான், ஆனால் வட்டி இல்லாத கடன். அது எப்படி அடைக்கிறதுன்றது தான் முடியாமல் இருந்துச்சு." அப்போ நான் எங்கள் அக்காட்ட சொல்கிறேன், மூத்த அக்காட்ட, "ஏக்கா, எனக்கு ஒரு 50,000 நீ தந்தியேனா மாதம் ஒரு 5,000 வச்சு நான் தந்து அந்த கடத்தை அடைச்சிருவேங்க" அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே சரின்னா அவங்க வீட்டுக்காரப்போ ஃபாரினில் இருந்தார். உடனே அவர்கிட்ட எல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டாச்சு. அடுத்த நாள் அந்த 50,000 அவள் வித்ட்ரா பண்ணிட்டு வந்திருக்கிறா. நான் அவள் வீட்டில் மதுரையில் இருக்கிறேன். அப்போது அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு எலெக்ஷன் டியூட்டிக்காக நான் சருகணி போகணும். அப்போ நான் அவள் வீட்டில் இருக்கும்போது அவள் அந்த 50,000 வித்ட்ரா பண்ணதை எடுத்துக்கொண்டு என் பேக்கில் வைக்கிறாள். அன்னைக்கு நான் மத்தியானம் அவள் வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே தரையில் படுத்திருக்கிறேன். ஒரு கனவு. அந்த கனவில் எனக்கு நெருங்கின உறவினர் என்னுடைய கழுத்தை வந்து அந்த காரில் வர்றாங்க, நெரிக்கிற மாதிரி நான் பார்க்குறேன். அப்போ நினைக்கிறேன், ஏன் இவங்க நெரிக்கிறாங்க அப்படின்னு எனக்கு கனவு கண்டு முழிச்சிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப வருத்தம்.
இந்த கனவுல கர்த்தர் ஏதோ பேசுகிறாருன்னு மட்டும் தெரியுது. ஆனால் என்னன்னு விளங்கலை. ஆனால் நான் அன்னைக்கு மதியானம் கிளம்பும்போது சொல்கிறேன்க்கா, நான் போயிட்டு 2 நாள் ஆகும், இந்த ரூபாயை கையில் வச்சிருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், நீ வச்சுக்கக்கான்னு சொல்லிட்டு நான் சருகணி கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கும் போது தான் எனக்கு ஃபோன் வருது, அந்த 50,000 கொண்டு வா, இதை இன்னொரு ஆளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. ஓஹோ, இதுதான் அந்த ஆள் நம்ம கழுத்தை நெரிக்கிறதா, நமக்கு ஒரு கடனுக்கு 2 கடனாகி போயிடும் அப்படின்னு ஆண்டவர் பேசுகிறான்னு புரிஞ்சிட்டு அந்த ரூபாயை அவட்டே திரும்ப கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படி கர்த்தர் என்னை உணர்த்தி நடத்தினார், என்னோடு பேசினார். அப்படியே கர்த்தர் அந்த கடன் அதுக்கப்புறம் சீக்கிரமாக கடன் அடைக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கர்த்தர் பேசினார், நடத்தினார், இம்மட்டும் வழி நடத்தி வருகிறார். பிரியமானவர்களே, இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை கேட்டீங்க. உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாமல் என்னதானோன்று வாழ்ந்த எங்களை ஏசப்பா தொட்டார், அபிஷேகித்தார், கர்த்தர் நடத்தினார். அதனால் கர்த்தர் படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார். ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்த எனக்கு கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவே வேலை கொடுத்தார், நல்ல கணவரை கொடுத்தார், பிள்ளைகளை கொடுத்தார், வாழ்க்கையை கொடுத்தார், எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். இயேசுவை தேடின யாவருக்கும் சகல ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதற்கு ஏற்ற சகல ஆசீர்வாதங்களை கொடுப்பார் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் என்னை நடத்தினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீங்களும் இயேசுவே தெய்வம், அவர் பாவங்களை மன்னிக்கிற தெய்வம், அவர் வாழ வைக்கிற தெய்வம், உயிருள்ள தெய்வம், உண்மையுள்ள தெய்வம். அவர் பேசினார், நடத்தினார், அப்படியே உங்களை நடத்துவார். என்னை இவ்வளோ நேரம் என்னுடைய சாட்சியை கேட்டீங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சாட்சியை சொல்ல வைத்த தானியல் பிரதருக்காகவும் ஜெபிக்க போகிறோம், உங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு மகாராஜாவே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் இந்த சாட்சியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. என் இயேசு மகாராஜா, அப்பா ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் இருந்த என்னை ஆசீர்வதித்து வழிநடத்தி நேர்த்தி செவையுமாய் கொண்டு வந்த தேவன் நீர்ப்பா. அப்பா, உண்மையில்லாமல் வேறே தேவன் இல்லை என்பதையும், பாவங்களை மன்னிக்கிற ஒரே தெய்வம் இயேசு என்பதையும், அப்பா பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற ஒரே தெய்வம் இயேசு என்பதையும் அப்பா இந்த நாளில் கேட்கிற ஒவ்வொரு ஜனமும் அறிய போகிறாங்கப்பா. அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அப்பா, அவருடைய குடும்பத்தின் தேவைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் இயேசு மகாராஜா மாற்றுவீராகப்பா. உம்முடைய சித்தம் இவர்களில் நிறைவேறும்படியாய் ஒவ்வொருவர் கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயம் இயேசுவே தேவன் என்று அறியும்படிக்கு நீர் உம்மை வெளிப்படுத்தும்படியாய் இந்த சாட்சி அநேகரை எழுப்பிவிடும்படியாய் ஜெபம் பண்ணுறப்பா. அப்போ கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மனதார இயேசுவே என்னை ஆசீர்வதியும் என்று கேட்கவும் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா, அதிசயங்களை நடப்பீங்க ஏசப்பா. உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அற்புதங்களை அதிசயங்களை செய்து இயேசு தான் தெய்வம் என்பதை இவர்கள் அறியும்படி செய்வீராக. பரலோகத்தின் தேவன் நீர், பூலோகத்தில் ஆட்சி செய்கிற தேவன் நீர் என்பது அப்பா ஸ்தோத்திர. நீர் உயிருள்ள தேவன். அப்பா, மனுக்குலத்தின் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு நொறிக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த தெய்வம் இயேசு என்பதை கேட்கிற ஒவ்வொரு அறியும்படிக்கு கர்த்தர் இரக்கம் கிருபை செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, பொறுப்படுப்பீராக, எல்லாருடைய தேவையில் சந்திக்கப்படுவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.